பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், என்னை மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். எல்லா மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எங்கள் பரிசுத்தர், பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், பிரைஸ் தி லார்ட். உமது செயல்கள் எல்லாம், உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்களெல்லாம்
அதிசயமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். ஹல்லேலூயா. உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கிறோம், பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல, அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். Thank you Lord. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். மேலானது உமது பேரன்பு, மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. ஹல்லேலூயா. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் என் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் என் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். தேவனே, தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வத்துடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வத்துடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். உம் மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். உம் வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். கரங்களை தட்டி பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும்
துதிக்கிறேன். நீதானே என் துணையானே, நீதானே என் துணையானே, உம் நிழலில் களிகூருவே. நீதானே என் துணையானே, உம் நிழலில் களிகூருவே. உறுதியா பற்றிக்கொண்டே உம் வலக்கரம் தாங்குரையா. உம்மை உறுதியா பற்றிக்கொண்டே உம் வலக்கரம் தாங்குரையா. வலக்கரம் தாங்குரையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். எங்கோ நான் வாழ்ந்து அறியாமல் அலைந்து என் தேசத்தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்து அறியாமல் அலைந்து என் தேசத்தேடி வந்து நெஞ்சார அணைத்து புத்தகங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து புத்தகங்கள் கொடுத்து நிழலாய் மாறி. இரவும் பகலும் கூட இருந்தீரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. ஆமென். இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாதவரே, மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. என்னை மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். தகப்பனே, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். நான் உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உம் பணி செய்திடுவேன். நான் உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உம் பணி செய்திடுவேன். கைகளை உயர்த்தி நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உங்க கல்வாரி ரத்தம் எனக்காக கழுவி அணைத்தீரே. தகப்பனே, உன்ன கல்வாரி ஹல்லேலூயா கழுவி அணைத்தீரே. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா.
அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே எங்கள் ஆவியானவரே கரங்களை தட்டி யெசய்யா ஸ்தோத்திர யெசய்யா ஸ்தோத்திர யெசய்யா ஸ்தோத்திர யெசய்யா ஸ்தோத்திர யெசய்யா ஸ்தோத்திர யெசய்யா ஸ்தோத்திர யெசய்யா யெசய்யா ஸ்தோத்திர யெசய்யா ஸ்தோத்திர யெசய்யா ஸ்தோத்திர யெசய்யா ஸ்தோத்தி உன்னத தேவனே உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்து நடக்க உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா உன்னத தேவனே உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் ஹல்லேலூயா இரவெல்லாம் பகலெல்லாம் உண்மையாகவே நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசவே உம்மை பற்றி தானே ஐயா தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே நீர் தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே தேடியும் கிடைக்காத செல்வமே தேடியும் கிடைக்காத செல்வமே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா என் நினைவை பேச்செல்லாம் கொஞ்சம் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கலாம் ஆராதிக்க ஆரம்பிக்கலாம் ஓ என் இரவெல்லாம் கண்ணீர் அல்ல புலம்பல் அல்ல அழுகை அல்ல வேதனை அல்ல தேவ பிரசன்னம் இரவு பகலும் நம்மை மூடுவதாக உம்மை பற்றி தானே பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும் சமூகத்தில் ஆனந்தம் உண்டு வலது வருஷத்தில் நிற்கிற பேரின்பம் உண்டு ஆமென் ஓய்வின்றி மூழ்கணும் ஹல்லேலூயா துதித்து மகிழணும் தூயோனாய் வாழணும் ஆமென் உம்மை துதித்து மகிழணும் Praise God. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா அவரின் நினைவெல்லாம் பேச்செல்லாம் உம்மை பற்றி இயேசுவே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசுகிறே உம்மை பற்றி தானே வாஞ்சியோடு கேட்கலாம் மறுரூபமாக்குங்க
மகிமையின் மேகமே மறுரூபமாக்கிடும். ஹல்லேலூயா. மகிமையின் மேகமே மறுரூபமாக்கிடும், மறுரூபமாக்கிடும். ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ் 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 மறுரூபம். ஹல்லேலூயா. மகிமையின் மேகமே என்னை உம்மோக சாயலா மாற்றுங்கப்பா தேவனே. என்னை உம்மோக சாயலா. ஆமென். திரும்ப சொல்லுவோம், மறுரூபமாக்குங்கப்பா, மறுரூபமாக்கிடும். அப்படியே முழங்கால் படிட்டு பாடுவோமா? ஹல்லேலூயா. மறுரூபமாக்கிடு எங்கள் மகிமையின் மேகமே. கரங்களை தட்டி உம்முக சாயலா சாயலா. நான் படுத்திருத்தரை செய்வேன், நான் விழிக்கும் போது உடைய சாயலால் திருப்தியாக என்னை உம்முக சாயலா உருமாற்றுங்கப்பா. தெய்வமே மறுரூபமாக்கிடு, மறுரூபமாக்கிடு எங்கள் மகிமையின் மேகமே மறுரூபமாக்கிடு. ஹல்லேலூயா. மகிமையின் தெய்வமே. யார போல மாறணும்? சாயலா. Praise the Lord. ஹல்லேலூயா. உம்முக சாயலா. ஆமென். தெய்வமே மறுரூபமாக்கிடு, மறுரூபமாக்கிடு. ஆமென். இயேசுவே தகப்பனே, உங்களை போல மாற்றுங்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. தேனிலும் இனிமையே, தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே. Praise God. தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே. உலகெங்கும் தேடி பார்த்தாலும் தேடியும் கிடைக்காத, எதுல தேடி பார்த்தாலும் இந்த பிரசன்னத்தின் மகிழ்ச்சி கிடைக்காது. பணத்தில் கிடைக்காது, அந்தஸ்தில் கிடைக்காது, மரியாதையில் கிடைக்காது, புகழில் கிடைக்காது, கனத்தில் கிடைக்காது, தேடியும் கிடைக்காத, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. கரங்களை தட்டி சொல்ல, இரவெல்லாம் இரவெல்லாம் ஏசப்பா என் படுக்க, என் நினைப்பு எல்லாம் நீங்களே இருக்கட்டும் ஐயா. எழுந்திருக்கும் போதும், உட்கார்ந்திருக்கும் போதும், படுத்துக் கொள்ளும் போதும் உங்க வார்த்தைகளையே நினைக்க, உங்க பிரசனத்திலேயே கலிகூற கிருபை தாங்காண்டவரே. பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. ஓ என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசவே உம்மை பற்றி தானே. இன்னொரு விஷயம் சொல்லுவோம், இரவெல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக. அப்பா அப்பா அப்பா. ஹல்லேலூயா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசவே உம்மை பற்றி. வேறு ஒரு ஆசை இல்ல, வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா. உம்மை தவிர, உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா. உம்மை தவிர, உம்மை தவிர இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தீபமே.
கரங்களை தட்டி பாடுவோம். இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தீபமே, நீங்கதான் என்னை காக்கும் தீபமே. ஹல்லேலூயா, என்னை காக்கும் தீபமே. வேறொரு ஆசை இல்ல, வேறொரு ஆசை இல்ல இயேசு. உங்களை தவிர, உண்மையாக ஒரு அர்ப்பணித்து சொல்லுங்க, உங்களை தவிர வேற ஒரு ஆசை இல்லப்பா. ஆமென். வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா. உம்மை தவிர, உம்மை தவிர, உம் பாதம் பணிந்து நான் உம்மையை தழுவினே. உம் பாதம் பணிந்து நான் உம்மையை தழுவினே. உம்மையை தழுவினே. Praise the Lord. உம்மையை தழுவினே. ஆமென். வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா. உம்மை தவிர, உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா. உம்மை தவிர, உம்மை தவிர. மனம் இறங்கி நீரே மறுவாழ்வு. எத்தனை பேர் நான் ஒரு மறுவாழ்வுக்குள்ள வந்திருக்கிறேன்னு சொல்றீங்க? இந்த வாழ்க்கை கர்த்தர் தந்த ஒரு மறு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர்களை நான் மறுபடியும் பிறக்க, ஒரு மறுரூபம் அடைய, வேறு மனுஷனாக, புதிய மனுஷனாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எங்களுக்குள்ள காணப்படுகிற பழையவைகள் ஒளிந்து போகட்டும் ஆண்டவரே. எங்கள் பிறப்பின்படி உள்ள பழையவைகள் ஒளிந்து போகட்டும். எங்கள் வளர்ப்பின்படி உள்ள பழையவைகள் ஒளிந்து போகட்டும். நாங்கள் கற்றுக்கொண்ட சில பழைய காரியங்கள் ஒளிந்து போகட்டும் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுக்கென்று நாங்கள் வைத்திருக்கிற சில ஜென்ம சுபாவங்கள் அவைகள் ஒளிந்து போகட்டும் ஆண்டவரே. எங்களை மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்குள்ள கர்த்தர் எங்களை நடத்துவீராக. கரங்களை உயர்த்தி சொல்லலாம், என்னை மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்குள்ளாக என்னை மறுரூபமாக்குவீராக. பழைய மனுஷன் ஒளியட்டும் ஆண்டவரே. பழையதும் பிரயோஜனமற்றதுமான அழுக்கான வஸ்திரத்தை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆவியின் மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மாம்சத்தின் மனுஷனை களைந்து போடுங்கள் என்ற வார்த்தையின்படி எங்கள் முந்தின மனுஷனை களைந்து போட்டு ஒரு ஜீவனுக்கு ஏதுவான, பிரகாசத்திற்கு ஏதுவான, ஆவிக்கு ஏதுவான, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. என் பேச்சு முந்தின பேச்சை போல இருக்க வேண்டாம். என் வார்த்தைகள் முந்தின வார்த்தைகளை போல இருக்க வேண்டாம். என் கேள்விகள் முந்தின கேள்விகளை போல இருக்க வேண்டாம். என் பார்வை முந்தின பார்வையை போல இருக்க வேண்டாம். ஒரு மறுரூபம் எனக்குள்ள உண்டாகட்டும். இந்த சபையில ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். என் குடும்பத்தில ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். எனக்குள் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். புருஷர்களுக்குள் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். சகோதரிகளுக்குள் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். இளம் தலைமுறைகளுக்குள் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். ஊழியக்காரர்களுக்குள், ஊழியக்காரிகளுக்குள் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது மூப்பர்களும் வாலிபர்களும் சொப்பனங்களை காண்பார்கள், தரிசனங்களை காண்பார்கள். குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. வனாந்திரம் வயல்வெளியாகும்படி, ஆமென், காடுகளாய் மாறும்படி, ஆமென், ஸ்தோத்திரம். உன்னதத்தின் ஆவியை இந்த சபையில அதிகமாய் ஊற்றுவீராக, எங்கள் மேல் ஊற்றுவீராக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே யோவேலினால் உரைக்கப்பட்டது நடந்தது போல இந்த சபையிலும் யோவேலினால் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறுவதாக. ஒரு மறுரூபம், ஒரு மறுரூபம், ஒரு மறுபடியும் பிறந்த அனுபவம்
அனுபவம், புதிய மனுஷன் என்கிற அனுபவம், ஆவிக்கேற்ற அனுபவம் எங்களுக்குள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளோடு துதி சத்தத்தோடு ஒரு சில நிமிடங்கள் தேவனே என்னை திரும்ப நிரப்பும், என்னை திரும்ப பிரசன்னத்தினால், உம்முடைய மகிமையினால், உம்முடைய ஆவியினால், உம்முடைய வல்லமையினால், உம்முடைய காருண்யத்தினால், உம்முடைய சமூகத்தினால், மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, இரவெல்லாம் தாங்குகிறவரே, பகலெல்லாம் நடத்துகிறவரே, தகப்பனை போல சுமக்கிறவரே, தாயை போல தேற்றுகிறவரே, ஆமென், நண்பனை போல விசாரிக்கிறவரே, நல்ல மேய்ப்பனை போல எங்களை மேய்ச்சலுக்குள் நடத்துகிறவரே, உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். அல்ல கரங்களை தட்டி எங்கள் ஆராதனையின் மத்தியில தேவனை நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். மகிமை உமக்கே, மாட்சிமை உமக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே. பெரியவர் நீரே, சிறந்தவர் நீரே, உயர்ந்தவர் நீரே, பாத்திரர் நீரே, எல்லாவற்றிற்கும் மேலானவர் நீரே, ஆதியும் அந்தமும் ஆனவர் நீரே, ஆல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் நீரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கர்த்தர் நீரே, முந்தினவரும் நீரே, பிந்தினவரும் நீரே, தொடங்குகிறவரும் நீரே, முடிக்கிறவரும் நீரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒருமனப்பட்டு உயர்த்துகிறோம். யெகோவா ஈரே என்கிற நாமத்தை, யெகோவா ராஃபா என்கிற நாமத்தை, யெகோவா ஷாலோம் என்கிற நாமத்தை, யெகோவா ஷம்மா என்கிற நாமத்தை, யெகோவா ரூபா என்கிற நாமத்தை, இம்மானுவேலின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ரெண்டு கரங்களை தட்டி சர்வ வல்லமையுள்ள தேவனை நல்ல வரவேற்கலாம். எஸ் லார்ட், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சத்தத்தின் வல்லமை, உம்முடைய மேன்மை, உம்முடைய தொடுதல், உம்முடைய இடைபடுதல், நீர் நிரப்புகிற அனுபவம் எங்களுக்குள்ளே எப்போதும் தங்கியிருப்பதாக, எப்போதும் தங்கியிருப்பதாக, எப்போதும் தங்கியிருப்பதாக, எப்போதும் தங்கியிருப்பதாக, எப்போதும் தங்கியிருப்பீராக. கரங்களை தலையில வச்சு சொல்லுங்க, என் மேல எப்பவும் தங்கிருங்கப்பா, என் மேல எப்பொழுதும் தங்கிருங்க ஆண்டவரே, என் மேல எப்பொழுதும் தங்கிருங்கப்பா, என் மேல உங்க பிரச்சனை எப்பொழுது தங்கியிருக்கணும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் உங்க பிரச்சனை எப்போதும் தங்கியிருக்கணும்ப்பா ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் உங்களுடைய அசைவாடுதல் எப்பொழுது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு தொடர்ந்து நாம் அப்படி ஆண்டவர் வார்த்தைகளை தியானிக்க நாம் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இதோ மனுஷர்களின் மத்தியில தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில ஆண்டவர் அவ்வப்போது வந்து ஆவிக்குள்ளாக்குகிற அனுபவம் இருந்தது. ஏதேன் தோட்டத்தில் பார்க்கிறோம், அவர் பகலில் குளிர்ச்சியான வேளையில வந்துட்டு போவார், பேசிட்டு போவார். ஏனோக்க சந்திக்கிறதுக்கு அப்பப்போ வருவார், அவரோட நடப்பான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சவுலின் மேல் ஆவி இறங்கின போது அவன் யாரா மாறினானா? வேறு மனுஷனாய். அப்புறம் அவன் என்ன சொல்ல ஆரம்பிச்சான்? தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சான். தீர்க்க தரிசிகளை பார்க்கிறோம், கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. அடிக்கடி வந்து வந்து செல்லுகிற அனுபவம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் அனுபவம் அப்படி இல்லை, அவர் நம்மளுடைய தங்கி இருக்கிற அனுபவம். எத்தனை பேர் சொல்றீங்க குடும்பத்தில் கர்த்தர் தங்கி இருக்கணும்? இப்போ நம்ம பாடி ஆராதிக்கும் போது வாஞ்சையோடு கேட்கணும், என் வீட்டில் நீங்கள் தங்கி இருக்கணும், என் குடும்பத்தில் நீங்கள் தங்கி இருக்கணும், எங்கள் மத்தியில் நீங்கள் வாசம் பண்ணணும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் உலாவணும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் நீங்கள் உலாவறதை நாங்கள் பார்க்கணும் ஐயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் எங்கள் பாட ஆரம்பிக்கலாம். உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு
கரங்களை உயர்த்தி இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே தேவன் எழுந்தருளுங்கப்பா, தேவன் எழுந்தருளுங்க ஆண்டவரே. உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கைகளை உயர்த்தி உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்திலே நீங்க உலாவணுப்பா, நீங்க உலாவணுப்பா. உங்க பிரச்சனை இருக்கணும் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு, எங்கள் சபைகளில் உலாவிடும், எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடு வாசம் செய்ய உள்ளத்தோடு உம்மை தொழுகிறோம். Hallelujah, உமக்கு Lord we exalt your name. Amen. உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே பிரகாரமான அலங்காரத்துடன் அல்ல, பரிசுத்த அலங்காரத்துடனே ஒருமித்து சொல்லுவோம். எங்கள் மத்தியிலே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். என் குடும்பத்துல உலாவுங்கப்பா, எங்க சபைகள்ல உலாவுங்கப்பா, எங்க தேசத்துல உலாவும் ஆண்டவரே. உங்களுடைய அசைவாடுதல் இருக்குமானா ஒழுங்கின்மைகள் மாறுமே, வெறுமை மாறுமே, இருள் மாறுமே. எங்களோடு வாசம் செய்யும். கைகள் அசைத்து எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிங்கப்பா, இன்னும் தொடப்படாதவர்களை தொடுங்கப்பா. சொப்பனங்கள் வழியா தொடுங்க, தரிசனங்கள் வழியா தொடுங்க. எங்கள் நண்பர்களை தொடுங்க, சிநேகிதர்களை தொடுங்க, உறவுகளை தொடுங்க. எங்கள் குடும்பங்கள் அசைவாடுங்கப்பா. கைகள் அசைத்து Hallelujah, 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 Hallelujah. தகப்பனே, உங்களுக்கு மகிமை செலுத்துற ஆண்டவரே, நாங்க சிறுகன் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லை, நீரே பெரியவர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து
ஆவில சேர்ந்து ஆராதிக்கலாம். Praise God. Hallelujah. நல்லவரே, 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 நல்லவரே. Praise God. Hallelujah. Once again. Hallelujah. உயர்த்துகிறோம். எஜமானனே, எஜமானனே, உமக்கு மகிமை. பெரும் காற்றாக, பெரும் காற்றாக, அக்கினி ஜுவாலையாக, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல அக்கினிமயமான நாவுகளாக ஒவ்வொருவர் மேலும் அமருகிறவரே, எங்கள் மேல உங்களுடைய வல்லமை ஊற்றப்படுவதாக, எங்கள் மேல உங்களுடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. எங்கள் இதயத்தின் கதவுகளை திறக்கிறோம். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் ஈட்டிகளை முறிக்கிறவர். அவர் வில்லை ஒடிக்கிறவர். அவர் ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறவர். ஒரு ராக்கா தலரபா, ரியா தலரபா. ஹalleluya, ஹalleluya. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ்ச்சி. ஹalleluya, ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ரகதல ரபா, ரிமா லகதுல ரபா, ரியந்தன நம லபா. பெந்தேகோஸ்தின் நாளிலே ஊற்றப்பட்ட மகிமை, சாலமோன் தேவாலயத்தில் இறங்கின மகிமை, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கின மகிமை, பலியின் மேல் இறங்கின தேவ பிரசன்னம் எங்களை ஜீவபலியாய், எங்களை ஜீவபலியாய், எங்களை ஜீவபலியாய், எங்களை ஜீவபலியாய், எங்களை ஜீவபலியாய், துண்ட துண்டமாய், ஆமென், ஒவ்வொரு பகுதிகளாய் எங்கள் கண்களை, எங்கள் செவிகளை, எங்கள் வாய்களை, எங்கள் நாவை, எங்கள் கைகளை, எங்கள் கால்களை, எங்கள் சிரசை சர்வாங்க தகன பலியாய் இப்பொழுது அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு அவயவங்களும் தேவனுக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்படுவதாக அர்ப்பணிக்கிறோம். இந்த பலிபீடத்திலே ஒரு சர்வாங்க தகன பலி, ஒரு சர்வாங்க தகன பலி, அதனுடைய வாசனை, அதனுடைய தூபம், அதனுடைய மகிமை, ஷெக்கினா மகிமை, ஷெக்கினா மகிமை, ஷெக்கினா மகிமை இந்த ஸ்தலத்தை மூடுவதாக. ஹalleluya. பிரகாரத்தில் காணப்பட்ட பிரசன்னம் அல்ல, வாசஸ்தலத்திலே காணப்பட்ட பிரசன்னம் அல்ல, பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்பட்ட பிரசன்னம் அல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்பட்ட அந்த ஷெக்கினா மகிமை இந்த ஸ்தலத்தை இப்பொழுது நிரப்புவதாக. கிருபாசனத்தின் மகிமை, தேவ உடன்படிக்கை பெட்டியின் மகிமை இப்பொழுது எங்களை நிரப்புவதாக. ஹalleluya. நான் உங்களுக்குள் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்றார். ஹalleluya. தேவாதி தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய குமாரர்கள், குமாரத்திகள். ஸ்தோத்திரம் ஐயா. இளைய குமாரன் தகப்பனிடத்தில் வந்து சொல்லுகிறார், நான் உம்முடைய குமாரனை சொல்லுவதற்கு பாத்திரவான் அல்ல, எப்படியோ வாழ்ந்தேன், உன் மண்டையில வந்துட்டேன். ஒரு வேலைக்காரனுக்கு கிடைக்கிற சாப்பாடு கூட கிடைச்சா போதும் நினைச்சுதான் வந்தேன். இவ்வளவு மகிமையா, இவ்வளவு மகிமையா. ஹalleluya, ஹalleluya. உங்களை மகிமையின் மேல மகிமையை பெருக பண்ணி மறுரூபமாக்குகிற கர்த்தர், மறுரூபமாக்குகிற கர்த்தர். ஹalleluya, ஹalleluya. பழைய மனுஷனை களைந்து விட்டு புதிய மனுஷன் இயேசுவை தரித்துக் கொள்வோம். ஹalleluya. பழைய மனுஷன் ஒளிந்து போனா, நான் ஒரு புதிய மனுஷன், நான் ஒரு புதிய மனுஷன். தேவ சாயலாக உருவாக்கப்பட்ட அந்த தேவனுடைய பிள்ளைகள் இழந்து போன அந்த சாயலை இன்றைக்கு எங்களுக்கு தருகிறீர், தருகிறீர். ஹalleluya. என்னுடைய சிந்தைகள் எல்லாம் நீதான். ஓ ஜீசஸ். தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் என்று சொல்லுகிறார். தேவனை தேடுகிற உணர்வு, செயல்கள் எல்லாம் தெய்வ மகிமை.
எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய தேவன் நம்மை தேவ சாயலாகவே தேவனை தேடுகிற இருதயத்தை தந்து தேவனோடு இருக்கிற வாழ்க்கை, தேவனோடு இருக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. என் புருஷன் சரியா என்னிடத்துல அன்பு கூறுகிறது இல்ல, என் மனைவி அன்பு கூறுகிறது இல்ல, என்னுடைய பெற்றோர் சரியா என்னிடத்துல அன்பு கூறுகிறது இல்ல, நான் தனித்து நிற்கிறவனாய். நோ, God is with you. God is mighty God. He is dwelling in you. அவர் உனக்குள்ள இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் உனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர், பெரியவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தெய்வம் கடந்து வந்திருக்கிறார். இதோட என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஃபெயிலியரா தான் இருக்குது. நோ, கர்த்தர் உன்னை வலது கரத்தை பிடித்து உன்னை கனப்படுத்தும்படி, உன்னை மேன்மைப்படுத்தும்படி, ஜனங்களுக்கு முன்பாக உன்னை கர்த்தர் உன் தலையை உயர்த்தும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீ ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை காணத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் இறங்கி உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதி. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு புதிய பலத்தோடு, புதிய கம்பீரத்தோடு எழும்பி பிரகாசிக்க உதவி. என்ன காரியத்தை குறித்து பாரத்தோடு வந்தார்களோ அந்த காரியத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரம் குறுகி போகவில்லை, உம்முடைய செவி மந்தமாகவில்லை, உம்முடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறதுக்காக தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய ஜனங்களை நிரப்பும், நிறைவுள்ளவர்களாய் மாற்றும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, தேங்க்யூ. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரே நாம் கடந்து போகிற இருக்கிற இடத்துல கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேசக்கூடிய தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். We are not worshipping idols made by hands. மனிதனுடைய கைகளினால் உருவாக்கப்பட்ட விக்கிரகங்களை நாம் வணங்கவில்லை. நாம் பேசும் தெய்வத்தை ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் உணர்றீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எங்களோடு பேசுகிறவர் நீர், எங்களோடு பேசுகிறவர் நீர். வாயிருந்தும் பேசாது, கண்கள் இருந்தும் காணாது, கால்கள் இருந்தும் நடவாது, கைகள் இருந்தும் தொடாது, தொண்டையினால் சத்தமிடவும் மாட்டாது, மூக்கினால் முகராது, அப்படிப்பட்ட கைகளினால் உண்டாக்கப்பட்டவைகளை நாங்கள் ஆராதிக்காமல் ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். பேசும் தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஒரு நிமிஷம் அப்படி முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் பேசும் தெய்வத்தை ஆராதிக்கிறோம். எங்களோடு பேசுகிறவர், எங்களோடு இடைப்படுகிறவர், எங்களோடு பேசுகிறவர். இந்த வார்த்தையை மாத்திர சொல்லுங்க. எங்களோடு பேசுகிறவர். உங்க சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும். உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும். உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும். கொஞ்ச நேரம் வாய் திறந்து ஜெபிக்கலாம். வாய் திறந்து, தயவாய் வாயை பூட்டி வைக்க வேண்டாம். ஏன்னா ஜீவனும் மரணமும் இந்த நாவின் அதிகாரத்துல தான் இருக்குது. நம்ம சொல்ற காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்ம அறிக்கை பண்றதை கர்த்தர் கனப்படுத்துவார். நம்ம சொல்றதை கர்த்தர் கேட்பார். நம்முடைய வார்த்தைகளை கேட்டவர் கிரியை செய்கிறவர். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி என்றால் கேட்க கடவோம். ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. என்னோடு பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்க. உங்களோடு நெருங்கி சேருகிற ஒரு அனுபவத்தை தாங்க, ஒரு அனுபவத்தை தாங்க. நெருங்கி சேருகிற ஒரு அனுபவத்தை தாங்க. கிட்ட சேர உதவி செய்யுங்க. கையை உயர்த்தி ஆண்டவற்றை கேட்கலாம். இன்னும் கிட்ட என்னை கொண்டு வாங்க ராஜா. தூரத்தில் நிற்கிறது போல உள்ள உணர்வுகள் மாறட்டும். எங்கேயோ நிற்கிறது போல உணர்வுகள் மாறட்டும். என்னை கிட்ட கொண்டு வாரும் ஐயா. என்னை கிட்ட கொண்டு வாங்க ராஜா. என்னை கிட்ட கொண்டு வாரும் ஐயா. நான் தள்ளி நிற்க அல்ல, நான் பிரகாரத்தை விட்டு வெளியே அல்ல, நான் பிரகாரத்திலேயே அல்ல, நான் வாசஸ்தலத்திலே அல்ல, நான் பரிசுத்த ஸ்தலத்திலே அல்ல, நான் மகா பரிசுத்த ஸ்தல
ஸ்தலத்தில் தேவ பிரசனத்தில் நெருங்கி நிற்க எனக்கு கிருபை தாங்க. உங்க கிட்ட என்னை கொண்டு வாங்க. இன்னும் கிட்டி சேர எனக்கு கிருபை தாங்க. உங்க சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில இந்த நாளிலிருந்து உண்டாகட்டும் ஆண்டவரே. உங்க சத்தத்தை கேட்கிற அனுபவம் இந்த நாளிலிருந்து என் வாழ்க்கையில துவங்கட்டும் ஆண்டவரே. என்னோடு இடைபடுவீராக, என்னோடு பேசுவீராக. என் செவிகளிலே உம்முடைய சத்தத்தை கேட்கிற அனுபவங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படியே கேட்கலாம் ஆண்டவற்ற, அப்படியே கேட்கலாம். ஆண்டவரே, என்னுடைய செவிகளிலே உம்முடைய சத்தத்தை கேட்கிற அனுபவங்கள் உண்டாகட்டும் ஐயா. உம் சத்தத்தை தெளிவாக கேட்கிற அனுபவங்கள் எனக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீ கிரியை செய்கிறவ, நீ கிரியை செய்கிறவ, நீ கிரியை செய்கிறவ, நீ கிரியை செய்கிறவ. தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எறிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தையுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். நாங்கள் அப்படி இராதபடிக்கு நாங்கள் வந்து சேர வேண்டும், உந்தன் சத்தத்தை கேட்க வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவற்ற இன்றைக்கு ஒரு வாஞ்சையோடு, இன்றைக்கு ஒரு வாஞ்சையோடு உந்தன் சத்தத்தை கேட்கிற அனுபவங்கள் இந்த நாளிலிருந்து என் வாழ்க்கையில உண்டாக துவங்குவதாக. இந்த சபையை கர்த்தர் அடுத்த நிலைக்குள் கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். தேவ சத்தத்தை கேட்கிற விசுவாச கூட்டமாய், தேவ சத்தத்தை பிரத்யட்சமாய் கேட்கிற அனுபவங்கள் நிறைந்த ஜனங்களாய். தேவ சத்தம் என்னில் கேட்டது, நான் பிரத்யட்சமாய் கேட்டேன். அசரீரியில் பேசினார், முழக்கமாய் பேசினார், மெல்லிய சத்தமாய் பேசினார், அவரே பேசினார், என்னோடு நேரடியாக அவர் பேசினார் என்கிற அனுபவம் எங்கள் சபைகளிலே உண்டாகட்டும் ஐயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்க சத்தத்தை கேட்கிற, உங்க சித்தத்தை செய்கிற அனுபவம் எனக்குள் உண்டாகட்டும் ஐயா. இதுவரைக்கும் உடைய சத்தத்தை நான் கேட்டதில்லை என்று சொல்லுகிறவங்க வாஞ்சியோட சொல்லுங்க, உங்க சத்தத்தை கேட்டதில்லைப்பா, உங்க சத்தத்தை கேட்கணும், பிரத்யட்சமாய் கேட்கணும், தெளிவாக கேட்கணும். கர்த்தர் பேசினார், கர்த்தரே பேசினார் என்று சொல்லத்தக்க உங்க சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே. தெய்வ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக. ஜெபத்தோட பாடலாம். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படை. எதை கேட்கணும்? தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக. திரும்பவும் சொல்லுவோம், தேவ சித்தம், தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோன்றுதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போ. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போ. என்னையுமே தம்சாயனா என்றென்று உருவாக்குவார். கர்த்தரை பார்த்து செபத்தோட வாய் திறக்க ஆரம்பிக்கட்டும். ஆமென். மௌனமா ஆராதிக்கல, உண்மையா தேவ சத்தம், தேவ சித்தம், தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாய் தோனிக்கு. தேவ சித்தம், தேவ சித்தம் என்னையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக. பொன்னை போல, பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டா அழிந்து போக மாட்டேன், நாக விளங்குவேன் என்றென்றுமே.
திராணிக்குமே சோதித்திடா தாங்கிட கலக்கருவா. ஹalleluya. திராணிக்குமே சோதித்திடா தாங்கிட கலனளிப்பா. தெய்வ சித்தா கொஞ்சம் பாடுவோம், ஜெபிப்போம், ஜெபத்தோட அடைக்கீரே தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக. உங்க சித்தத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. தேவ சித்தம் நிறைவேற எனையும் அடைக்கீரே தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்னா. Hallelujah. Oh Jesus. Amen. எங்களோடு பேசும் ஆண்டவரே, இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆராதனையில இன்றைக்கு நாம் தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. பின்னும் அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். அந்த 19ஆம் வசனத்தை திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் இன்னும் கொஞ்சம் கேட்கலாம் என்று நினைக்கவில்லை. அதற்கு பதிலாக பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. முதல்ல பார்க்கிறோம், சத்தத்தை கேட்கிற இடத்திற்கு என்ன செய்யல, வந்து சேரவில்லை. சத்தத்தை கேட்டவர்கள் சொன்னார்களா, இன்னும் அந்த சத்தம் எங்களுக்கு என்ன பண்ண வேண்டாம். இது எந்த அனுபவத்தை குறிக்கிறது என்றால், மோசேயின் நாட்களிலே அவன் சீனாய் மலையிலே முதலில் ஏறின போது ஆண்டவர் இந்த பிரமாணத்தை கையிலே கொடுக்கும் போது அவர் பேசும்போது ஜனங்கள் மலையிலே ஏறாதபடிக்கு ஒரு எல்லையை குறித்து வைத்தார்கள். அந்த முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம், அன்றியும் தொடக்கூடியதும். சொல்லுங்க பார்க்கலாம். எங்கெல்லாம் நம்ம வந்து சேரலன்றது படிப்படியா இருக்குது. தொடக்கூடிய இடத்துக்கு நம்ம என்ன செய்யல, வரல. அடுத்த அக்கினி பற்றி எரிகிற மலைக்கு நம்ம என்ன செய்யல, வந்து சேரல. ஆமென். மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கு நாம வந்து சேரல. 19ஆம் வசனம், எக்கால முழக்கத்தினிடத்திற்கு வந்து சேரவில்லை, வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. சத்தத்தை கேட்டவர்கள் கூட பின்னும் தங்களுக்கு அந்த வார்த்தை இன்னொரு விசை சொல்லப்படாதபடிக்கு அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். நல்லா கவனிப்போம். இன்னைக்கு செய்தியில ஆண்டவர் நம்மகிட்ட ஒரே ஒரு காரியம் தான் மையப்பொருள். ஒரு சிங்கிள் மெசேஜ் தான் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறார். Come to the place where you can hear my voice. என் சத்தத்தை நீ கேட்கக்கூடிய இடத்திற்கு நீ கிட்டி வருவாயாக அப்படி கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேற்று ஆண்டவர் தெளிவாய் இந்த வார்த்தையை பேசுறாருன்னு சொல்றவங்க, மீண்டும் சொல்கிறேன், என் சத்தத்தை நீ கேட்கக்கூடிய அந்த இடத்திற்கு நீ கிட்டி வருவாயாக.
ஹல்லேலூயா. ஆண்டவர் சபையை பார்த்து, ஜனங்களை பார்த்து, வாலிபர்களை பார்த்து, பால் மறந்த குழந்தையாகிய சாமுவேலை போல இருக்கக்கூடிய சிறுபிள்ளைகளையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறது, ஆமென், என் சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த இடத்திற்கு நீ கிட்டி சேருவாயாக. ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தில் பார்க்கிறோம், பல இடங்களில் பார்க்கிறோம், கர்த்தர் அவனை நோக்கி, கர்த்தர் ஆதாமை நோக்கி, கர்த்தர் ஏவாளை நோக்கி, கர்த்தர் ஏனோக்கு இடத்துல, கர்த்தர் நோவாவை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. அப்படின்னா இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, கர்த்தர் இவர்களிடத்துல என்ன செய்தார்? பேசினார். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் பேசுவார்ன்ற நிச்சயம் இருக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம 115 சங்கீதம் எடுக்க வேண்டாம், அதில் வாசிக்கிறோம், அவைகளுக்கு வாயிருந்தும் கண்கள் இருந்தும் கால்கள் இருந்தும் தொண்டைகளால் சத்தமிட மாட்டாது, கைகளால் தொடாது, மூக்கிருந்தும் முகராது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை, கைகளால் உண்டாக்கப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கவில்லை. அதற்கு மாறாக வேதத்தில் ஆதியிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நாம் பார்க்கிறது, கர்த்தர் பரிசுத்தவான்களோடு பேசிக்கொண்டே இருந்ததை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த காலத்திலும் கர்த்தர் மௌனமாக இருக்கவில்லை. எந்த தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினாரோ, எந்த தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று வாயை திறந்து சொன்னாரோ, எந்த தேவன் ஆதாமினிடத்திலும் ஏவாளிடத்திலும் பேசினாரோ, எந்த தேவன் ஏனோக்கோடு நெருங்கி சஞ்சரித்தாரோ, எந்த தேவன் நோவாவிடத்தில் பேசினாரோ, எந்த தேவன் ஆபிரகாம் இடத்துல, ஈசாக் இடத்துல, யாக்கோப் இடத்துல பல முறை பேசினாரோ, எந்த தேவன் மோசேயினிடத்தில் சீனாய் மலையில 8 முறை அவனை மலையில் அழைத்து அவனிடத்தில் பேசினாரோ, தாவீது காடுகளில் நடக்கும்போது பேசினாரோ, தீர்க்கதரிசிகளில் பேசினாரோ, ஆமென், புதிய ஏற்பாட்டில் மரியாளிடத்தில் பேசினாரோ, பரிசுத்தவானிடத்தில் பேசினாரோ, நம்முடைய முற்பிதாக்களிடத்தில், நம்முடைய முன்னோர்கள் போதகரிடத்தில் கர்த்தர் பேசினாரோ, நல்லா சொல்லுங்க, அதே தேவனை தான் இன்றைக்கும் ஆராதிக்கிறேன். அப்படி என்றால் அன்றைக்கு பேசின அதே கர்த்தர் இன்றும் என்னோடு நேரடியாக பேசுவார். அதை நான் சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க அல்ல, கொஞ்சம் ஜெபத்தோட என்னை உம்முடைய சத்தத்தை கேட்கிற இடத்திற்கு நீர் கிட்டி சேர பண்ணுங்க ராஜா. நான் தூரத்தில் இருந்தால் என்னை அருகில் இழுத்துக் கொள்ளும், உம்மண்டை சேர்த்துக் கொள்ளும். இன்னும் ஒரு தகப்பனுடைய சத்தத்தை கேட்காத பிள்ளையைப் போல நான் இருக்கக்கூடாது. உந்தன் சத்தத்தை கேட்கிற அனுபவம் எனக்குள் தெளிவாய் உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோமே, கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோம். பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம், கர்த்தர் பரிசுத்தவான்களோடு என்ன பண்ணார்? பேசினார். ஆதாமினிடத்துல பேசினார், ஏவாளிடத்துல பேசினார், காயின் கிட்ட கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு? பேசினார். உன் சகோதரனுக்கு நீ காவல்காரன் கிடையாதான்னு பேசினார். ஏனோக்கோடு டெய்லி பேசினார், ஆபிரகாமோடு பேசினார். ஒரு இடத்துல பார்க்குற கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல பேசி முடிந்த பின் போய்விட்டார். அப்படின்னு அவர் என்ன செய்வார்? பேசுவார். ஈசாக்கோடு பேசினார், நீ எகிப்துக்கு போக வேண்டாம், அப்படி பேசினார். யாக்கோபோடு பேசின, உன் பேர் என்னன்னு பேசினார். அவன் தாவீதினிடத்துல பல முறை கர்த்தர் பேசி அவன் பாடல்களாக எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். சாலமோனுடைய சொப்பனத்தில் கர்த்தர் பேசினார். தீர்க்கதரிசிகள் மேல் அவர் வந்து அமர்ந்தார், அவருடைய வார்த்தையை வாயில கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறவர் பேசினார். அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தையை தெளிவா சொல்லுங்க, கர்த்தர் பேசுகிற கர்த்தர். சொல்லுங்க பார்க்கல, கர்த்தர் யாரு? கர்த்தர் யாரு? முதல்ல இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தர் பேசுகிற கர்த்தர், கர்த்தர் பேசுகிற கர்த்தர். ஒரு விஷயம் 2 கரங்களை வைத்து அவரை பார்த்து சொல்கிறார், நீர் பேசுகிற தெய்வம், என்னோடு நீர் நேரடியாக பேச வேண்டும். அதை நான் பார்க்க வேண்டும் ஐயா, அதை நான் கேட்க வேண்டும். அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. ஆனா பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம், சிலர்கிட்ட ஆண்டவர் நேர பேசல. என்ன செய்யல? நேர பேசல. சில ஊழியக்காரர்கள் வழியாக என்ன செய்தார்? பேசினார். அவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு வந்திருந்தாங்களான்னு தெரியல. ஆனா நேரடியாக பேசாம சில ஊழியக்காரர்கள் வழியாக பேசினார். நம்ம இந்த காலங்களையும் பார்க்கிறோம், கர்த்தர் சிலரிடத்துல நேரவும் பேசியிருக்கிறார், சிலரிடத்துல ஊழியக்காரர்கள் வழியாக பேசியிருக்கிறார். நான் சொல்றேன், அதிகமா நம்ம கிட்ட யார் மூலமா பேசியிருக்கிறார்? நல்லா சொல்லுங்க, கொஞ்சம் பதில் சொல்லுவோமா? நம்ம கிட்ட யார் மூலமா பேசியிருக்கிறார்? ஊழியக்காரர்கள் வழியாக. அப்புறம் அடிக்கடி எதின் வழியாக பேசியிருக்கிறார். அப்புறம் பாடல் பாடும்போது என்ன பண்ணியிருக்கிறார்? பேசியிருக்கிறார். ஆனா இந்த அனுபவங்களை எல்லாம் தாண்டி ஒரு ஊழியக்காரர் மூலமா பேசுறதெல்லாம் நம்மளுக்கு அடிக்கடி கேட்டிருக்கிறோம். எல்லாரும் ஆராதனைக்கு வரோம், இப்ப கூட கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பேசுறாரு. ஆனா யார் வழியாக பேசுறா? ஊழியக்காரன் வழியாக பேசுகிறார். வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது வசனத்தின் வழியாகவும் பேசுகிறார். ஒரு பாடல் பாடும்போது நீ கலங்காதே, திகைக்காதே, அல்ல இதெல்லாம் மாறிடும் சொல்லி அவர் பேசுறார். ரைட்.
ஆனா ஆண்டவர் அந்த அனுபவத்தோடு நாம நிக்கிறது விரும்பல. அவர் சொல்றாரு, இதையெல்லாம் தாண்டி நான் நேரடியாக உன்னிடத்துல பேசுகிற ஒரு இடத்துக்கு நீ கிட்டி சேர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? எனக்கு காதுல இன்னொரு ஊடகத்தின் வழியாக, இன்னொரு வழியாக அல்ல, அவர் நேரடியாக என்னிடத்துல பேச வேண்டும், அந்த அனுபவம் வேண்டும் என்று சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதினிடத்திலே பல முறை கர்த்தர் எப்படி பேசியிருக்கிறாரு? நேரடியாய் பேசியிருக்கிறார். ஆனா சவுல் கிட்ட ஆண்டவர் ஒரு காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணல? பேசவே இல்லை. அவன்கிட்ட ஆண்டவர் பேசாததுனால அப்புறம் அவன் யாரை சார்ந்து இருக்க வேண்டிச்சுன்னா சாமுவேல் தீர்க்கதரிசிய சார்ந்து இருக்க வேண்டிச்சு. பிறகு ஒரு காலம் வரும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி வழியாக கூட சவுல்கிட்ட ஆண்டவர் என்ன செய்யல? பேசல. கடைசியா எப்படியாவது ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும், வழி தெரியல. கடைசி நாட்கள்ல பாக்குறோம், யாரை போய் நாடி போயிட்டான்? அஞ்சனக்காரிய நாடி போயிட்டா, குறி சொல்றவள நாடி போயிட்டான். இன்றைக்கு ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை தேவை என்பது தெரியும். ஆனால் ஆண்டவர் தெளிவா சொல்ற காரியம், நீ யார் வழியாவோ கேட்க ட்ரை பண்ணாத, நான் உங்ககிட்ட நேரடியாக பேச வேண்டும் என்று சொல்கிறேன். உன் செவிகள் தீட்டப்பட்டதா இருக்குமானால், உன் செவிகள் திறந்ததா இருக்குமானால், உன் செவிகள் என் சத்தத்தை கேட்க பிரியமாய் இருக்குமானால், தெள்ள தெளிவாய் பிரத்யட்சமாய் உன்னோடு என் சத்தத்தில் நான் பேசுவேன், நீ கேட்க ஆயத்தமா? அப்படி சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீர் என்னோடு பேச வேண்டும். அன்றைக்கு பரிசுத்தவான்களிடத்துல பேசின கர்த்தர், அன்றைக்கு தீர்க்கதரிசிகளிடத்துல பேசின கர்த்தர், அன்றைக்கு அப்போஸ்தலரிடத்துல பேசின கர்த்தர், இந்த நாளிலே என்னை அர்ப்பணிக்கிறேன், உந்தன் சத்தத்தை கேட்கக்கூடிய இடத்திற்கு என்னை கிட்டி சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வாஞ்ச இருக்குது? நம்ம ஊழியக்காரங்க வழியா கேட்கறது எளிது, பாடல் வழியா அவர் சத்தத்தை கேட்கறது எளிது. ஈஸியா ஒரு அதிகாரத்தை படிச்சு அதுல ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு கர்த்தர் பேசினார்னு சொல்றது கூட எளிது. ஆனால் எந்த அனுபவம் தெரியுமா? கடினமான அனுபவம். எந்த இடத்திலும் யாருடைய உதவியும் இல்லாமல், ஒருவருடைய நாட்டமும் இல்லாமல், தனியாக ஒரு அறை விட்டு பூட்டிக் கொண்டு ஜெபிக்கும் போதோ இல்ல நித்திரையின் நேரத்திலோ பிரயாணப்படும் போதோ, அன்றைக்கு பவுலை நேரடியாக பிரயாணத்திலே சந்தித்து பேசுகிறது போல கர்த்தர் நேரடியாக பேசுகிற அனுபவத்திற்குள் நாம் கடந்து வருவோமானால் ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த ஒரு நகர்வுக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீங்களா? தேவ சத்தத்தை நேரடியாக கேட்டு பழகாதவர்கள் மனிதன் வழியாக கிடைக்குமா யார் வழியாக பேச மாட்டாரான்னு நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கும். ஆனா எந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார்? நேரடியாக. எத்தனை பேர் உண்மையா எனக்கு வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் உண்மையா கேட்குறீங்க? ஆண்டவரே என்ன என்ன அந்த இடத்துக்கு கொண்டு வாங்க ராஜா. வசனத்தின் மூலமாக, பாடல்களின் மூலமாக, தேவதாசர்களின் மூலமாய் மட்டுமல்ல, என் காதுகள்ல உங்க சத்தத்தை கேட்கணும். கைகளை காதுல வச்சு சொல்லுங்க, என் காதுகள்ல உங்க சத்தத்தை கேட்கணும். ஆனா வசனத்துல பார்க்கிறோம், இவ்வளவு வளர்ந்த பிறகும் இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதங்கள், அடையாளங்கள், ஆமென், பலத்த செய்கைகள், பார்வோனை கர்த்தர் மிரட்டி அவன் கையிலிருந்து பிடுங்கி கொண்டு வந்ததையெல்லாம் பார்த்த பிறகும் கூட, சொல்லுங்க, அற்புதங்களை பார்த்த பிறகு கூட எதை கேட்கல? தேவ சத்தத்தை கேட்கல. அடையாளங்களை பார்த்த பிறகு கூட தேவ சத்தத்தை கேட்கல. இன்னைக்கு ஆராதனை ரொம்ப முக்கியம், ஐக்கிய ஜெபங்கள் ரொம்ப முக்கியம், சிறு சிறு கூடுகைகள், இரவு ஜெபங்கள், உபவாச ஜெபங்கள், புருஷர்கள், ஸ்திரீகள், இப்படி பல ஐக்கிய ஜெபங்கள் இதெல்லாம் முக்கியம், ரொம்ப முக்கியம். ஓகே. ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் என்னவென்றால், தனியாய் நாமும் தேவனும் ஒன்றாய் உறவாடுகிற ஒரு அனுபவம் நம்மளுக்குள்ள வேணும். நான் ஒருத்தர் சொல்ற மாதிரி, ஏனோக்கு யாரோட சஞ்சரித்தா? அந்த வார்த்தை நம்ம எல்லாரும் நல்லா தெரியும். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், அவன் சஞ்சரித்து கொண்டிருக்கையிலேயே காணப்படாமர் போனான். ஏன்னா தேவன் அவனை என்ன செஞ்சாரு? எடுத்துக்கொண்டான். இப்ப நல்லா கவனிக்கணும், தமிழ்ல போட்டிருக்குது சஞ்சரித்தான், ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குது? he was walking with Lord. அவன் கர்த்தரோடு என்ன செஞ்சானா? நடந்தான். கர்த்தரோடு என்ன செய்யறான்? நடக்கிறான். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு நாள் நடந்தானா, 2 நாள் நடந்தானா, இல்ல அவன் ஆயுட்காலம் முழுவதையும் சொல்லும் போது அவன் கர்த்தரோட தொடர்ந்து நடக்கிற அனுபவத்தில் இருந்தானா? தொடர்ந்து நடக்கிற அனுபவத்தில் இருந்தான். தொடர்ந்து நடக்கணும்னா கர்த்தர் சத்தத்தை கேட்காம என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. நீங்களும் நானும் ஆண்டவரோடு ஒத்து போகணும் தான் நினைக்கிறோம். ஒரு ஆராதனைக்கு வந்துடுறது எளிது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து ஒரு செய்திக்கு கைதட்டிட்டு போயிடுறது எளிது. ஆனா முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நம்ம யார் கூட நடக்க ஆரம்பிக்கணும்? இப்ப கவனிப்போமே, ஆனந்த் இருக்கிறார். ஆனந்த் நான் திருநெல்வேலி கூட்டு போறேன், என் கூட திருநெல்வேலிக்கு வாரியாப்பான்றார். ஓகே வாரேன்றார். நான் அவரை கார்ல எடுத்துக்கிட்டேன். நாங்க 2 பேரும் இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். ஏறி உட்கார்ந்தோன்னே அவருக்கு ஒரு சந்தோஷம். நான் யார் கூட போறேன்? பாஸ்டர் கூட. இங்க இருந்து ஆரம்பிச்சேன்னா வாயே துறக்கல. திருநெல்வேலி போயாச்சு. ஆலங்குளத்துக்கு வரும்போது பாஸ்டர் ஏதோ யோசனையா இருக்காருன்னு நினைச்சிருப்பாரு. ஆலங்குளம் தாண்டும் போதாவது வாயை திறப்பாருன்னு பார்த்தா ஸ்பீட் பிரேக்கர்லாம் ரோடு உடஞ்ச இடத்துலாம் தூக்கி போட்டு போகுது. இன்னும் வாய் என்ன செய்யல? திறக்கல. ஒரு இடத்துல நிப்பாட்டி பெட்ரோல் போடுறோம், அங்கே என்ன செய்யல?
அவரே இறங்கினார், அவரே பெட்ரோலை போட்டார், ஏறிட்டார். அப்புறம் திருநெல்வேலி வரைக்கும் போயாச்சு. ஒரு வார்த்தை கூட தம்பி நல்லா இருக்கியான்னு கூட என்ன செய்யலை, கேட்கல. திருநெல்வேலிக்கும் போயிட்டு திருப்பி வர, அப்போ ஏதோ ஒரு ரஷ்ஷிங்கா பாஸ்டர் இருக்கார் போல, போய் எங்க வேலையை பார்த்தாச்சு. வேலையை மாத்திட்டு முடிச்ச பிறகு திரும்பி ஏறினா, ஏறு தம்பி அப்படின்ட்டு உட்கார சொல்லிட்டு திரும்பவும் நான் பேசவே இல்லை, விகேபில் கொண்டு வந்து இறக்கி விட்டாச்சு. அடுத்த முறை நான் ஃபோன் பண்றேன், ஆனந்த் நான் திருநெல்வேலிக்கு போறேன், என்னோட வாரியாப்பா அப்படின்னா ஆனந்த் என்ன சொல்லுவார்? அவரே உடனே ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டுவார், பாஸ்டர் இன்னைக்கு கட்டாயம் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. ரொம்ப வெளிப்படையா பேசுற மனுஷனா இருந்தா அவன் சொல்லிடுவான். என்ன கேட்பான்னா, நீங்க அன்னைக்கு வந்தீங்களே, ஏன் பாஸ்டர் நீங்க ஒரு வார்த்தை கூட, எதுவும் பிரச்சனையா பாஸ்டர் அப்படின்னு கேட்டுருப்பாங்க. நான் பேசுறவனா இருந்தா என் கூட தொடர்ந்து அவர் என்ன செய்வாரு, நான் பேசும்போது அவர்கிட்ட பேசும்போது நிறைய காரியங்களை நான் அவற்றை ரகசியங்களை சொல்றவனா இருந்தா, ஒளிப்பு மறைவு இல்லாம நான் பேசுறவனா இருந்தா என் கூட அடுத்த முறை என்ன செய்வாரு, வர விரும்புவார். இல்லைன்னா அடுத்த முறை நான் கூப்பிட்ட கட்டாயமா என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். ரொம்ப வெளிப்படையா சொல்றாங்கன்னா, நீங்க பேச மாட்டீங்க பாஸ்டர், உங்க கூட வரவே இல்லைன்றவார். கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா, இல்ல பாஸ்டர் வேற ஒரு வேலை இருக்குன்றவார். இப்ப கவனிக்கணும், ஆண்டவரோட நம்மளால ஏன் தொடர்ந்து நடக்க முடியல அப்படின்னா, ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிற சத்தத்தை இன்னும் நம்மளால என்ன செய்யல. ஆனா நம்ம என்ன சொல்றோம், நம்ம யார் கூட தான் நடக்கிறோம், ஆண்டவரோட தான் நடக்கிறோம். ஆமோஸ் 3:3 வாசிக்கலாம். ஆமோஸ் 3:3. இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய தொடர்ந்து என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. எல்லாம் அந்த வார்த்தைகளை சொல்லலாம். தொடர்ந்து நடக்க வேண்டுமானால் ஒருமனப்பட வேண்டும். கைகளை வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப 2 பேர் தொடர்ந்து நடக்க வேண்டுமானால் ஒருத்தர் சத்தத்தை இன்னொருத்தர் கேட்கணும், இவர் சத்தத்தை அவர் கேட்கணும். ஏனோக்கால ஏன் தொடர்ந்து தேவனோடு சஞ்சரிக்க முடிந்தது, நோவாவால ஏன் தொடர்ந்து தேவனோடு சஞ்சரிக்க முடிந்தது, பவுலால அந்த ஊழியத்தை இடையில நிறுத்தாம ஏன் தொடர்ந்து செய்ய முடிஞ்சது, பேதுரு அந்த காலத்துக்கு அப்புறம் ஊழியத்தை முடிச்சுட்டு வலைய தூக்கலாம் நினைச்சா, ஆனா தொடர்ந்து ஏன் செய்ய முடிஞ்சுனா, அதற்கப்புறம் தேவன் அவர்களிடத்தில் என்ன செய்ய ஆரம்பித்தார், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவன்கிட்ட என்ன பண்ண ஆரம்பிச்சார். நான் சொல்ல, கர்த்தர் பேசினால் தான் நம்மால் அடுத்த கட்டத்தில் நகர முடியும். எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவர் என்னோட பேசணும்? எத்தனை பேர் அதை ஜபமா சொல்ல விரும்புறீங்க, ஆண்டவர் நீர் என்னிடத்துல பேசணும், நீங்க பேசினாதான் என்னால தொடர்ந்து உங்க கையை பிடிச்சு ஓட முடியும். ஆண்டவர் யாரையோ சார்ந்திருந்து பழகிறாதீங்க, எதையோ சார்ந்திருந்து பழகிறாதீங்க. நம்ம எல்லாம் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் வளர்க்க விரும்புகிறார், ஆவிக்குரிய சபையில வைத்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் விரும்புகிறது, யார் வழியாகவோ தான் அவர் பேசுவார் என்கிற அனுபவத்தை தாண்டி என்னிடத்திலே அவர் நேரே பேசுகிற அனுபவத்திற்குள்ளாய், அந்த இடத்திற்குள்ளாய் நான் வந்துவிட்டேன். ஏனோக்கை போல தினமும் அவரிடத்துல பேசுகிற அந்த அனுபவத்தை நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆண்டவர் பேசுவார்னே, இங்க எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் பேசுவார்ன்றது தெரியும் சொல்றவங்க மட்டும் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். அடுத்த கேள்வி, ஆண்டவர் பேசுவாரு ஆனா நான் கேட்டதில்லை அப்படி சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் பேசுவாரு, நானும் கேட்டிருக்கிறேன், ஆனா செய்ய மட்டும்தான் மாட்டேன். இது எப்படி மூணாவது கேட்டகரி? எப்படி அவர் பேசுவாரியா, நானும் கேட்டிருக்கேயா, ஆனா யோனாவை போல நான் என்ன பண்ணுவேன், ட்ராக் மாதிரி எங்கேயா போயிடுவேன். பீலையாம போல போகாதன்னு சொன்னாலும் அடம்பிடிச்சாயினும் ஏதாவது கிடைக்குமென்னு சொல்லி ஓடி போயிடுவேன். இது எப்படி அனுபவம்? அவர் பேசுவார்னு தெரியும், அவர் பேசியிருக்கவும் செய்யறாரு, நான் கேட்டிருக்கவும் செய்யறேன், ஆனா நான் அவர் சொல்றதை மட்டும் என்ன செய்ய மாட்டேன். அப்படி மக்கள்கிட்ட திரும்ப அவர் என்ன செய்ய மாட்டாரு. பீலையாம அடுத்த எங்கேயாவது கர்த்தர் பயன்படுத்தினாரா? இல்ல, அதோட முடிஞ்சு போச்சு. கேயாசி அடுத்த எங்கேயாவது கர்த்தர் பயன்படுத்தினாரா? இல்ல. யோனாவை அடுத்த எங்கேயாவது பயன்படுத்தினதை பார்க்கிறோமா? இல்ல. சில நபரிடத்துல கர்த்தர் பேசுவார்ன்றதே தெரியல, சில நபரிடத்துல பேசியிருக்காரு, ஆனா கேட்கக்கூடிய காதுகள் இல்ல. சாமுவேலுக்கு கூட 2 முறை அவர் தான் பேசுறாருன்றது தெரியல. அவனை போய் சாமுவேலனா அவன் போய் யார்கிட்ட போய் கேட்கிறான், ஏலி தாத்தாட்ட போய் தாத்தா என்னை கூப்பிட்டீங்களான்றா. 2வது தடவை பார்த்தா தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டான் இது யார் பேசுறா, கர்த்தர். 3வது முறை அவனுக்கு தெரிந்தது பேசுவது மனுஷன் அல்ல, கர்த்தர் பேசுகிறார். ஆனா என்ன காரியம் தெரியுமா, இதற்கு முன்பாக யார்கிட்டையும் கர்த்தர் பேசியிருந்தாரு, ஏலி கிட்டையும் பேசியிருந்தாரு, அவன் கீழ்ப்படியல, அதனால சாமுவேல் கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. இப்போ அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. ஆனா 4வது ஒரு கூட்டம், அப்படிப்பட்ட ஒரு கூட்டமா தான் நாம இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. கையை வைத்து சொல்லுங்க, நீர் பேசும் தெய்வம் என்பதை அறிந்திருக்கிறேன். அவரை பார்த்து சொல்லுங்க, நீர் பேசும் தெய்வம் என்பதை அறிந்திருக்கிறேன், நீர் பேசி இருப்பதையும் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், நீர் பேச வேண்டும், நான் கேட்க வேண்டும், நீர் பேசும்போது சொல்லுவதை நான் கீழ்ப்படிந்து அப்படியே நிறைவேற்ற வேண்டும். கரங்களை உயர்த்தி சப்தமா ஒரு அல்லேலூயா. யார்கிட்ட பேசுவார்னா,
தாம் பேசினா இவன் செய்வான்றவன்ட்ட மட்டும்தான் அவர் என்ன செய்வாரு, பேசுவார். நீங்களே எப்படி வீட்டில் 4 பிள்ளைகள் இருக்கு, ஒரு பிள்ளைகிட்ட சொன்னா உடனே செஞ்சு முடிச்சிடும், இன்னொரு பிள்ளைகிட்ட சொன்னா அது எத்துவாளின்னு வச்சுக்கிடுவோமே, நம்ம ஊர்ல என்ன பேர், எத்துவாளி கழுதைன்னு வச்சுக்கிடுவோமே, அந்த பிள்ளைகிட்ட நீங்க வேலையை கொடுப்பீங்களா, செய்யற பிள்ளைகிட்ட வேலையை கொடுப்பீங்களா? அது முக்கியமான வேலையை யாற்ற கொடுப்போம். அப்ப ஆண்டவர் கூட யார்கிட்டதான் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துவார், யார்கிட்ட பேசுவார்? தாம் பேசுறத கேட்டு கேட்டதை செய்கிறவரிடத்துல மட்டுமே தான் கர்த்தர் பேசுவார். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரிடத்துல அவர் பேசுறது இல்லை, என்கிட்டலாம் பேசுனதே கிடையாது பாஸ்டர். அவர் ஊமை அல்ல, நாமும் செவிடல்ல, ஆனால் அவர் பேசுகிறதை நாம் கேட்க கூடாதபடிக்கு இடையில ஏதாவது தடைகள் இருக்குமானால் நம்மால் கேட்க முடியாது. ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 58 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. அடுத்த வசனம். பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தங்கள் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல சிலர் எப்படி இருப்பாங்களா, இருப்பார்களா. பாம்பாட்டி என்ன ஊதுவான்? பாம்பாட்டி அந்த மவுடியை ஊதுவான். அதை ஊதும் போது எல்லா பாம்பும் எங்கிருந்து வெளியே வந்துடும், இருக்கிற இடத்த புத்தெல்லாம் விட்டு வெளியே வந்து மொத்தமா வந்து சேர்ந்துடும். சிலர் கண்கட்டி வித்தையும் பண்றாங்க, அதுபோலயும் சில இடங்கள்ல நடக்குது. இது அப்படி அல்ல. ஆனா செவிட்டு விரியன் ஒண்ணு இருக்கு. என்ன விரியன் இருக்குது? செவிட்டு விரியன். இந்த செவிட்டு விரியனுக்கு என்ன செய்யாதுன்னு சொன்னா, வினோதமா வளைச்சு ஊதினாலும், ஏத்தி இறக்கி ஊதினாலும், பல காடுகள்ல ஊதினாலும் கூட அதுக்கு என்ன செய்யாது, காதுல ஏறாது. ஆண்டவர் விசுவாசிகளை பார்த்து கூட சில நேரத்தில் வருத்தப்பட்டு சொல்கிறார். ஏன்னா இது அவைகள்னு சொல்லப்படாம அதுல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அவர்கள். யார் சொல்லப்பட்டிருக்கு? அப்போ இது மிருகத்தை பத்தி சொல்லுதா இல்ல மனுஷர்களை பத்தி சொல்லுதா? வாசிக்கலாம் திரும்ப சேர்ந்து. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல இருக்கிறார்கள். இந்த நிலைக்குள்ள மட்டும் ஒரு நாள் நம்ம பெயரக்கூடாது. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் எப்படி கூப்பிட்டு பார்த்தாலும் எனக்கு காதுல ஏறாது பாஸ்டர், அப்படி ஒரு நிலைக்குள்ள இருப்போமானால் கடைசி வரைக்கும் ஒரு செத்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம். ஆனா ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அவர் என்ன பேசுகிறார், அவர் என்ன சொல்ல விரும்புகிறார், ஹல்லேலூயா, அந்த சத்தத்துக்கு தெளிவாய் என் காதுகள் ரெடியா இருக்கணும். நல்லா சொல்லுங்க, என் காது கர்த்தர் சத்தம் எது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருச்சுன்னா அவர் பேசுன உடனே தெரியும் இது யார்கிட்ட வருது. செல்போன்ல பாருங்களேன், செட் ரிங் டோன் ஒன்று இருக்கும். அது எதுக்குன்னு சொன்னா, இப்போ எல்லாரும் ஃபோன் பண்ணா ஒரே டோன் இருக்கும். ஆனால் என் மனைவி ஃபோன் பண்ணான்னா ஏதோ அவசரமாக இருந்தால் தான் என்ன செய்வா, ஃபோன் பண்ணுவான்னு சொல்லி அவளுக்கு ஒரு டோன் வச்சிருப்பேன். அப்போ நான் எங்கேயாவது போட்டிருந்தா கூட மற்ற டோன் அடிச்சா சரி டிரைவ் பண்ணிருக்கோம் பரவ பார்க்கலாம்னு நினைப்பேன். ஆனால் அந்த டோன் அடிச்சா இப்போ யார் கூப்பிடுறா? மனைவி கூப்பிடுறா. அப்போ உடனே நான் என்ன செய்யணும், எடுக்கணும். அப்பாவுக்கு ஒரு டோன், அம்மாவுக்கு ஒரு டோன், அண்ணனுக்கு ஒரு டோன், இப்படி ஒரு டோனை போட்டு வச்சிருப்போம்ல. ஏன்? அந்த சத்தத்தை என்னால் என்ன செய்ய முடியும், டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம், வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். சொல்லுங்க, வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். யாருக்கு வேறுபடுத்தி பார்க்க தெரியுமோ அவர்களுக்கு தான் கர்த்தருடைய சத்தம் என்ன, உள்ள இருந்து உருவாகிற சத்தம் என்ன, பிசாசின் சத்தம் என்ன, அனுபவத்தின் சத்தம் என்ன, மனிதனுடைய சத்தம் என்ன, இது பிசாசின் சத்தமா, தேவ சத்தமா, உள்ளுணர்வா, அனுபவத்தின் சத்தமா என்பதை கண்டறிய தெரியுமானால் அவர் சத்தம் கேட்ட மாத்திரத்தில் எங்கிருந்தாலும் ஓடி போய் அவர் சமூகத்துக்கு வந்துடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? நீ கூட்டத்தோடு இருந்தாலும் நான் உன்ட்ட என்ன செய்வேன், பேசுவேன். ஆனா தொடர்ந்து நீ கூட்டத்துக்கிட்டே இருந்தா என்னால நினைச்ச முடியாது, பேச முடியாது. சில நேரம் நம்ம கூட்டத்தோட நிற்போம், ஒரு சின்ன சத்தம் கேட்கும், சரி நீ ஜெபிக்கக்கூடிய டைம் ஆயிடுச்சு. இது யார் பேசுறது? ஆனா நம்ம எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருப்போம், பேசுறது இன்ட்ரெஸ்டிங்கா, சவரில் காலை சாச்சு பேசிக்கிட்டே இருப்போம். திருப்பி ஆண்டவர் உணர்வை கொடுப்பாரு, நான் பேசக்கூடிய நேரம் வந்துச்சு, நீ என்ன பண்ணு, வா. என்னமோ ஒரு மாதிரி தோணுச்சுன்னு நினைக்கிறவனுக்கு இன்னும் எது புரியல, தேவ சத்தம் என்னன்னு புரியல. ஏவாளுக்கு பிரச்சனை, தேவ சத்தத்தை வித்தியாசப்படுத்தவளுக்கு பார்க்க தெரியல. தாவீதுக்கும் அதே தான் பிரச்சனை. கணக்கெடு, உன் ஜனங்களை கணக்கெடுன்னு சொன்ன உடனே அவன் இது யார் பேசுறான்னு நினைச்சுக்கிட்டான், கர்த்தர் பேசுறான்னு நினைச்சு கணக்கெடுத்து வாதல்ல மாட்டிக்கிட்டான். இன்றைக்கு நமக்கு தெளிவா தெரியணும், தேவ சத்தம் எது, மனித சத்தம் எது, உள்ளுணர்வு எது, பிசாசின் சத்தம் எது என்பது நமக்கு தெளிவாய் தெரிய வேண்டும். எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க விரும்புறீங்க? இருக்கிற இடத்துல கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஒரு விசை ஆண்டவரே ஹெல்ப் மீ டு ஐடென்டிஃபை
Help me to differentiate, Lord. Help me to identify, Lord. உங்க சத்தத்தை கேட்கணும். உங்க சத்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அளவில் என் அறிவில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அந்த சத்தம் வந்த உடனே ஒரு அபிஷேகம் என்னை தொடட்டும். அந்த சத்தம் வந்த உடனே ஆவியானோட தொடுதல் உண்டாகட்டும். அந்த சத்தம் வந்த உடனே எனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகட்டும். சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஜெபிங்கம்மா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உந்தன் சத்தத்தை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற ஒரு கிருபையை எனக்கு தாங்க ராஜா. எல்லா சத்தமும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. நோ, ஆண்டவருடைய சத்தம் சற்று மாறுபடும். ஆண்டவருடைய சத்தம் அது பலப்படுத்தும். ஆண்டவருடைய சத்தம் அது எச்சரிக்கும். ஆண்டவருடைய சத்தம் அது தனியே கொண்டு வரும். ஆண்டவருடைய சத்தம் உன்னை பிரித்தெடுக்கும். ஆண்டவருடைய சத்தம் உன்னை பாதுகாக்கும். ஆண்டவருடைய சத்தம் உன்னை வழிநடத்தும். ஆண்டவருடைய சத்தம் உன்னை நடத்தும். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி கேளுங்க. அந்த சத்தத்தை கண்டுபிடிக்கிற கிருபை தாங்க. சொல்லுங்க, அப்படி கேளுங்க. உங்க சத்தத்தை ஐடென்டிஃபை பண்ற கண்டுபிடிக்கிற கிருபையை எனக்கு தாங்க ராஜா. ஹல்லேலூயா. சிலருக்கு மனசுகளை பேசுறதே இங்க கேட்கும். அது பெரிய வியாதி. அது பெரிய வியாதி. அவன் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு போனாம்பாங்க. அவன் அப்படி நினைச்சிருக்கவே மாட்டான். மனசுக்குள்ள பேசுறதெல்லாம் கேட்கும். அடுத்தவங்க மனசுக்குள்ள பேசுறது இங்க எல்லாம் கேட்கும். ஸ்கிரிசோஃபீனியான்னு ஒரு வியாதி இருக்கு. யாருமே பேசாம எப்பவும் பேசிக்கிட்டே இருக்க போல இருக்கும். அது ஒரு வியாதி. பேரனாய்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு, ஒரு வியாதி இருக்கு. யார் பேசினாலும் யாரை பத்தி தான் பேசுறாங்க. இப்படிலாம் யாருக்காவது வியாதி இருந்தா கொஞ்சம் தெளிவா இருங்க. 2 பேர் கூடிச்சாலும் இப்ப யாரத்தை பத்தி பேசுறாங்க? நம்ம என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஸ்தோத்திரம். டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும். யாருடைய சத்தத்தை ஒரு தடவை ஆண்டவர்கிட்ட கேளு. உங்க சத்தத்தை கண்டுபிடிக்கிற கிருபை தாங்க. அவர் சத்தம் காலையில தட்டி எழும்பி ஜெபம் பண்றான்னு சொல்லுவார். அப்ப என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நீ கவலைப்படாதுன்னு சொல்லுவார். அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. நீ இந்த இடத்த விட்டு விலகவும் பாரு, விலகணும். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை நீ மாறு உத்தரவு சொல்லாதான் பாரு. ஆனா இன்னொருத்த உள்ளதுன்னு சொல்லுவான், ரைட் நவ் யூ கேளும்பா. சரியா? அப்படிலாம் இடம் கொடுக்காம கொஞ்சம் ஒபே பண்ணி பழகினா தொடர்ந்து அவர் பேசுவான். எத்தனை பேர் கர்த்தர் இடத்துல பேசணும்னு விரும்புறீங்க? எடுக்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம். முதல்ல சீனாய் மலையில அனுபவம் ஆரம்பிக்கிறது. யாருக்குன்னா, ஸ்தோத்திரம், மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும். கவனிக்கிறீங்களா? முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வச்சு ஆண்டவர் ஒரு பிரசங்கம் பண்ண போறார். முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒரு இடத்துக்கு வர சொல்லி ஆண்டவர் பிரசங்கம் பண்ண போறார். இப்ப கவனிக்கணும், பிரசங்க மேடை எது? சீனாய் மலை. பிரசங்க மேடை எது? சீனாய் மலை. பிரசங்க பீடம் எது? கார்மேகம். பிரசங்கியார் யாரு? கர்த்தர். பார்வையாளர்கள் கேட்க வந்திருக்கிற ஜனங்கள் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்க எங்க இருந்து கேட்கணும்? ஸ்டேஜுக்கு வந்துடக்கூடாது. எங்க வந்துடக்கூடாது? செய்தி கேட்கறவங்க எங்க உட்காந்து கேட்கணும்? கீழே உட்காந்து கேட்கணும். செய்தி உட்கிறவங்க எங்க வந்துடக்கூடாது? ஸ்டேஜில் உட்கார்ந்தா செய்தி கேட்க முடியும். அதனால ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கு என்ன செய்? ஒரு எல்லை. பெரிய குருசைடுக்கு போனா பாருங்க, ஸ்டேஜ் கிட்ட நெருங்காதபடிக்கு ஒரு சில தடுப்புகள் போட்டிருப்பாங்க. அது போல ஆண்டவர் சொன்னார், உள்ள வரக்கூடாது. இப்படி ஒரு இடம். ஆனா ஆண்டவர் என்ன நினைத்தார் என்றால், நான் மோசேயினிடத்துல இந்த பிரமாணத்தை கையில் என்ன செய்ய போறேன்? கொடுக்க போறேன். நான் பேசுவேன். ஆனா ஜனங்கள் மலையில வந்து அவங்க அடிபட்டுறக்கூடாது. ஆகையால அவங்க கொஞ்சம் தூரத்திலிருந்து என் சத்தத்தை என்ன செய்யலாம்? செய்தி கவனிங்க. தூரத்திலிருந்து என் சத்தத்தை என்ன செய்யலாம்? கேட்கலாம். நான் பிரத்யேகமா யாருக்கிட்ட மட்டும்தான் பேசுவேன்? மோசே கிட்ட பேசுவேன். ஆனா அந்த சத்தம் யாருக்கு கேட்கும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கேட்கும். அவன் பாருங்க, 3 நாளுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. நம்ம எகிப்திலிருந்து புறப்பட்டு இன்றைக்கு 61வது நாள். எத்தனாவது நாள்? 3வது மாசத்தினுடைய முதல் நாள். இன்னைக்கு சொல்றான், 3 நாட்கள் உங்களை பரிசுத்தம். சத்தமா சொல்லுங்க, 3 நாட்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படி சொல்லிட்டு 3வது நாள் இப்ப எங்க வராங்க? மலையின் அடிவாரத்துக்கு வந்தாச்சு. ஆனா வந்த பிறகு அவன் அழகா கூட்டு வரான். எக்கால சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. கிட்ட கூட்டு வரான். வாசிப்போம். 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 19:16 வாசிப்போம். 3ஆம் நாளில் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும். நல்லா கவனிக்கிறேன். என்ன உண்டாயிற்று? என்னெல்லாம் உண்டாயிற்று? சத்தமா சொல்லலாம். என்னெல்லாம் உண்டாயிற்று? இடிமுழக்கம் உண்டாயிற்று, மின்னல்கள் உண்டாயிற்று, கார்மேகம் உண்டாயிற்று, எக்கால சத்தம் உண்டாயிற்று. எக்கால சத்தம் எதற்கென்றால் அங்க யாரும் வாசிக்கல, யாருமே வாசிக்கல. ஆனால் கர்த்தரே அந்த எக்கால சத்தத்தை பிரயோகிக்க பண்ணுகிறார். அந்த சத்தம் கேட்க கேட்க ஒரு அணிவகுப்பு நடந்து அந்த ஜனங்கள் எல்லாம் வரிசைக்கு எங்க வந்து சேர்றாங்க? மலையின் அடிவாரத்துக்கு. வாசிக்கலாம் அடுத்த வசனம். பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் யாருக்கு எதிர்கொண்டு போக? செய்தி கவனிக்கிறீங்களா? யாருக்கு எதிர்கொண்டு போக?
தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் எங்க வந்து நின்றார்கள்? நான் சொல்றேன், இவங்க கிட்ட கர்த்தர் பேச மாட்டார்னா எதுக்கு இவங்களை வர சொல்லணும்? இவங்க கிட்ட கர்த்தர் பேச மாட்டார்னா எதுக்கு இவங்களை வர சொல்லணும்? கர்த்தருடைய நோக்கம் மோசேயின் இடத்துல நேரடியாக பேச வேண்டும். அதே சத்தத்தை யாரும் கேட்கணும்? ஜனங்களும் கேட்கணும். அதற்காகத்தான் எங்க வர சொல்றாரு? மலையின் அடிவாரத்துக்கு. சத்தமா சொல்லலாம். எங்க வந்தாங்க? மலையின் அடிவாரத்தில் வந்து நின்றார்கள். ஆனால் பிரச்சனை என்ன? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியினால் அது முழுவதும் புகைக்காடா இருந்தது. அந்த புகை சூளையின் புகை போல் எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது. மோசே பேசினான். சத்தமா சொல்லுங்க. மோசே என்ன செய்தான்? சொல்லுங்க. விசுவாச பிள்ளைகளாகிய நான் மோசே போல தேவனிடத்துல என்ன செய்யணும்? எப்பவுமே மனுஷங்கிட்ட பேசுறவங்களுக்கு யாருக்கிட்ட பேச முடியாது? தேவன்கிட்ட பேச முடியாது. தேவன்கிட்ட அதிகமா பேசுறவங்களுக்கு மனுஷங்கிட்ட ரொம்ப பேச முடியாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. மோசே யாருக்கிட்ட பேசினா? தேவனிடத்துல பேசினான். அவர் பேசும்போது அவர் செவிடனை போலவோ அவர் ஊமையனை போலவில்லை. அடுத்த வார்த்தை வாசிக்கிறோம். சத்தமா எல்லாரும் சேர்ந்து. தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். சொல்லுங்க. தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். அந்த வார்த்தையை சொல்லலாம். மோசே பேசினான். சேர்ந்து சொல்லுவோம். மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினார். எதனால? அப்படின்னு என்ன அர்த்தம்? வார்த்தைகளை வைத்து அவர் பேசினார். ஜனங்கள்கிட்ட எதை வச்சு பேசிட்டு இருக்கிறாரு? சத்தத்தை வச்சுதான். ஆனா அவங்களுக்கு எப்படி கேட்டுச்சான்? அடுத்த அதிகாரத்தை வாங்க. 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 20-18 கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து வாசித்தா நல்லா இருக்குமே. 20-18 எல்லாரும் வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் எதை கேட்டாங்க? இடிமுழக்கத்தை கேட்டாங்க. மின்னல்களை பார்த்தார்கள். எக்கால சத்தத்தை கண்டார்கள். மலை புகையிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் இன்னும் கிட்டி சேராமல் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? நான் சொல்ற தேவ சத்தத்தை கேட்டால் இன்னும் கிட்டி சேரணுமா பின்வாங்கி போகணுமா? பதில் சொல்லுவோம். தேவ சத்தத்தை கேட்கிறவன் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சில நேரத்தில் நம்மிடத்தில் பேசுகிறதை கேட்கும் போது அது இடிமுழக்கமா தான் இருக்கும். அது எக்கால சத்தமா தான் இருக்கும். அது மின்னல்களை போலத்தான் இருக்கும். இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தில் வாசித்தோம். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை என்ன செய்யுமா? அவர் சத்தம் கேட்ட மாத்திரத்துல பெண்மான்கள் என்ன செஞ்சிரும்? குட்டி போட்டு ஈனி போட்டுரும். லீபனோனை கன்று குட்டிகளை போல துள்ள பண்ணும். ஆனால் அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய இடத்தை விட்டு நாம் விலகுவதற்காக அல்ல, இன்னும் அவரோடு நெருங்கி சேர வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் நின்று அடுத்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன வார்த்தை? மோசேயை நோக்கி, ஐயா யார் பேசினா போதும்? பாஸ்டர் பேசினா போதும். சத்தமா வாசிப்போம். விடாதீங்க, வாசிங்க. நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். சொல்லுங்க பார்க்கலாம். யார் பேசினா போதும்? யார் பேசினா போதும்? இன்னைக்கு விசுவாச பிள்ளைகளுக்கோ இன்னைக்கு தேவஜனத்துக்கோ எளிதான ஒரு காரியம் ஒரு பாஸ்டர் பேசினால் எளிதா இருக்கும். ஆனால் யார் என்கிட்ட பேச வேண்டாம்? கர்த்தர் பேச வேண்டாம். ஏன்னா அவர் பேசினார்னா என் வாழ்க்கை சிதைஞ்சு போயிருமோ, அழிஞ்சு போயிருமோ, இல்லை அடி வாங்கிடுவோமோன்ற பயம். அதனால சொல்றான், நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். தேவனங்களோடு என்ன செய்ய வேண்டாம்? பேசாதிருப்பாராக. பேசினால் நாங்கள் என்ன செய்வோம்? செத்து போவோம். இந்த நிலையை விட்டு நம்ம அன்னைக்கு மோசையை மட்டும் ஏன் கூப்பிட்டாரு கர்த்தர்? ஏன் அவனை மட்டும் கூப்பிட்டார்? அவரோடு பேசக்கூடிய அளவிலே அவன் தன்னை பக்குவப்படுத்தி தகுதிப்படுத்தி முதல்ல கூப்பிட்டாரா? எப்போ கூப்பிட்டாரு? முதல்ல எப்போ கூப்பிட்டாரு? முச்செடியிலிருந்து என்ன கூப்பிட்டாரு? மோசே மோசே. அன்றைக்கு அவன் பாதரட்சை கழற்றி இதோ அடியேன் என்று அர்ப்பணித்தது உண்மையானால் அதற்கு பிறகு அடிக்கடி கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தான். இந்த சீனாய் மலையில ஒரு தடவை இல்ல 8 முறை ஏறி கர்த்தர்ட்ட பேசியிருக்கிறான். கர்த்தர் அவன்கிட்ட பேசியிருக்கிறாரு. இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் எங்கிட்ட பேசினா நாங்க செத்து போயிடுவோம், அது எங்களுக்கு கஷ்டமா இருக்குது, எங்கிட்ட யாரு பேசணும்? நீங்க பேசினா போதும். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் நேரடியாக பேசுகிற சில காரியங்களை நாம் மாற்றிக்கொள்ள மனதில்லாது இருப்பதனால் நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற சிலரிடத்தில் நாம் சத்தத்தை கேட்டு பழகிட்டோம். வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏன் கர்த்தர் பேசுவது பிரியமில்லை, சில ஊழியக்காரர்கள் பேசுவது நமக்கு ஏன் பிரியமா இருக்கிறது? வாசிக்கலாம். சத்தமா வாசிப்போம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். எதை பொறுக்க முடியல? கர்த்தர் பேசினால் சில பொறுக்க முடியாத காரியத்தை என்ன செய்வார்? பேசுவார். பொறுக்கிறந்த பொறுக்கல்ல,
தாங்கிக் கொள்ள முடியாத, கர்த்தர் சில காரியங்களை பேசும்போது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. தனி ஜபங்களிலே அவர் குத்தி காட்டுவதை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே கஷ்டமா இருக்கும். சில காரியங்கள் நாம் நல்லவர்கள் என்று நினைத்திருப்போம், அவருடைய சமூகத்தில் சென்ற பிறகுதான் தெரியும் சின்ன பாவம்னு நாம நினைச்சதுதான் ஒரு பெரிய ஓட்டையா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். சின்ன தடரு நம்ம நினைச்சதுதான் வாழ்க்கையின் பெரிய ஆசீர்வாதத்துக்கு அது தடையா இருக்கும். இது சின்ன காரியம் தானே, இதெல்லாம் வச்சு பழகிடலாம், எப்படியா பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படி நினைக்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்வார், இந்த காரியம் மட்டும் உன்னிடத்தில் இருக்குமானால் உன் அடுத்த தலைமுறை கூட அது பாதிக்கப்படும் என்று அவன் நேரடியாய் குத்தி காட்டுவதனால் அடுத்த முறை யார் சத்தத்தை கேட்க விருப்பம் இல்லை? கர்த்தர் சத்தத்தை. அதனால சபைகள் இப்ப எப்படி மாறிக்கிட்டு இருக்குது? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க. இன்னைக்கு சபைகளுடைய நிலைமைகள் எப்படி போயிட்டு இருக்குன்னா, செவிக்கு இனிய செய்திகளை கொடுக்கக்கூடிய போதகர்களை மாத்திரம் தெரிந்து கொண்டு எத்தனை 100 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் அதற்காய் போய் ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா எல்லா வாரமும் செய்தி என்ன செய்தி தான் இருக்கும்? நீ வைக்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். நீ ஆண்டவர்கிட்ட வந்துட்டல்ல, நீ வந்தாலே உனக்கு ஆசீர்வாதம், நீ கொடுத்தனா ஆசீர்வதிக்கப்படுவேன். இதெல்லாம் ஓகே தான், அந்த ஆசீர்வாதம் தான், கொடுத்த ஆசீர்வாதம் தான் வெட்கப்பட்ட இடத்துல வைப்பாரு. ஆனா அதை தாண்டி ஆண்டவர் சொல்லுகிறாரு, திரும்ப திரும்ப அடிப்படை உபதேசங்களை போட்டுக்கொண்டிராமல் பூரணராகும்படி நாம் கடந்து போவோமாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க, நான் கொஞ்சம் ஆழமா போகணும்னு விரும்புறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்ன கர்த்தர் இன்னொரு ஆழத்துக்குள்ள கூட்டு போகணும்னு விரும்புறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, இந்த கணுக்கால் அளவு போதாது, இந்த கணுக்கால் அளவு போதாது, இந்த முழங்கால் அளவு போதாது. ஏதோ செவிக்கினிய செய்தியை மட்டுமே கேட்டு பழகுகிற ஒரு விசுவாசிகளாய் நாம் இருக்க வேண்டாம். ஆழத்திற்குள் செல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ, நீங்க ஆசீர்வாதத்துக்காக மட்டும்தான் வந்திருப்பீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் கிடைச்சோன்னே யாரை விட்டு போயிடுவோம்? கர்த்தர் விட்டு. நீங்க சுகத்துக்காக மட்டும்தான் வந்திருப்பீங்கன்னா சுகம் கிடைச்ச பிறகு நம்ம போயிடுவோம். சரி, நான் கேட்கிறேன், காய்ச்சல், பயங்கர காய்ச்சல், காய்ச்சல் பயங்கர காய்ச்சல், 104 டிகிரி. டாக்டரை போய் பார்த்தோன்னு சொல்றாரு, மருந்து மாத்திரை கொடுத்துட்டு இன்னும் 3 நாள் கழிச்சு திருப்பி என்ன செய்யணும்? வரணுன்றார். கண்டிப்பா 3 நாள் கழிச்சு என்ன செய்வோம்? போவோம். 3 நாள் கழிச்சு கொஞ்சம் மெடிசினை மாத்துறாரு. வீட்டுக்கு வந்து அன்னைக்கு முதல் மெடிசின் எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு? சரியாயிடுச்சு. கோர்ஸ் வந்து அடுத்த ஒரு 7 நேரத்துக்கு கொடுத்துருக்கிறார். கோர்ஸ் எடுத்து முடிச்சுன்னா பக்கா ஃப்ரெஷ் ஆயிடுச்சு, உடம்பு சூப்பர் ஆயிடுச்சு. திருப்பி யாராவது போய் டாக்டரை போய் வாரம் பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா டாக்டர்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். ஏன் கேட்க மாட்டோம்? நான் போன காரியம் சரியாயிடுச்சுன்றதுல, நான் போன காரியம் முடிஞ்சு போச்சு, நான் கட்ட வேண்டிய ஃபீஸை கட்டியாச்சு. இனி அவர் அடுத்த தடவை காய்ச்சல் வந்தா பார்க்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆசீர்வாதத்திற்காகவோ ஏதோ ஒரு நல்ல காரியம் என் காதல கிடைக்கும்ன்றது மட்டும் வந்தோம் என்று சொன்னால் நாம் அந்த காரியம் முடிந்த பிறகு நாம் திரும்ப ஆண்டவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் தெளிவாய் சொல்கிறேன், இந்த உபதேசம், இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம் இம்மை கேட்டது மட்டுமல்ல, அது நித்திய ஜீவனிலே நம்மை கொண்டு சேர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே 2 கோல் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், 2 கோல். பக்கத்துல பார்த்து 2 கோல். லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல். சொல்லுங்கப்பா, லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல். அப்படின்னா தூரமான ஒரு நோக்கம், அருகில் உள்ள ஒரு நோக்கம். தூரத்தில் உள்ள ஒரு நோக்கம் என்னவென்றால் நாங்கள் எங்க போய் சேரணும்? பக்கத்துல போய் சொல்லுங்க, நம்ம பிரதான நோக்கம் என்ன நோக்கம்? பிரதான நோக்கம் பரலோகத்தில் போய் சேரணும். அப்புறம் மற்ற நோக்கம் இம்மையில கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்டு. ஆனா எதை மட்டும் பிடித்துக் கொள்ளக்கூடாது? இம்மை கேட்டதை மட்டும் பிடித்துக் கொண்டால் நம்மை விட பரிதபிக்கப்பட்ட ஒருத்தன் இருக்க மாட்டான். ஸ்தோத்திரம். இப்ப வாசிக்கல வசனத்தை. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ள மனதில்லாமல், இந்த செவிகள் எப்படிப்பட்ட செவிகள்னா, ஆண்டவர் பேசினால் நாங்கள் செத்து போவோம், ஆண்டவர் பேச வேண்டாம், ஊழியக்காரர்கள் எங்களுக்கு பிடித்த மாதிரி பேசினால் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். அதனால தான் வார்த்தை இப்படி இருக்குது, அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ள மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி. கேளுங்க, என்ன வார்த்தை? செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக்கொண்டு. வியாதிக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு பாஸ்டர், கடனுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு பாஸ்டர், சத்தியம் வேணும்னா அதுக்கு ஒரு பாஸ்டர், சுவிசேஷம் வேணும்னா அதுக்கு ஒரு பாஸ்டர், குடுகுடுப்பக்கார மாதிரி சொல்லணும்னா அதுக்கு ஒரு பாஸ்டர். இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன்னா போதகரை அல்ல, தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை. ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. தொண்டை வலிக்குன்னா நான் சுளுக்கு தடவர்கிட்ட போய் என்ன செய்ய மாட்டேன்? காட்ட மாட்டேன். தொண்டை வலிக்கணும், நான் யார்கிட்ட போய் பார்ப்பேன்? இஎன்டியை போய் பார்ப்பேன். நரம்புல சுளுக்கு இருக்குன்னு சொன்னால் நான் போய் ஆப்டிக்கலில் போய் பார்க்க மாட்டேன். நான் யார்கிட்ட போய் பார்ப்பேன்? ஒரு ஆப்டாலஜிஸ்ட்டை போய் பார்ப்பேன்.
அப்படித்தான் ஆர்த்தோ போய் பார்ப்பேன். நல்லா கவனிக்கணும். இப்படி அது இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் வச்சிருக்குது உலகம். கர்த்தர் நம்மை ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். நமக்கு ஏற்ற வார்த்தைகள் அவர் கொடுப்பார். இதை விட முக்கியமானது, அவர் நம்ம இடத்துல என்ன செய்யணும்? பேச வேண்டும். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. நான் செவித்தின உள்ளவனா இருக்க மாட்டேன் அப்படி சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை சொல்லு, தங்கள் சுய இச்சைகளுக்கு எனக்கு என்ன பிடிக்குமோ அதை அவர் என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். ஆண்டவர் எப்படி பேசுவாரா? ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு முழங்கால் போட்டு, கவனிக்கிறீங்களாப்பா? முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேசுங்கன்னா அவர் பேசுவாரா? கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் போய் முழங்கால் போட்டு, இல்லை ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டு 1வது நாளே ஆண்டவரே நான் 40 நாள் எங்கே தான் இருக்க போகிறேன்? உங்கள் சமூகத்தில் இருக்க போகிறேன். இந்த 40 நாள் எதை பேசணும்? இதெல்லாம் பிடிச்சா எனக்கு சந்தோஷமா இருக்குமோ அதெல்லாம் எனக்கு பேசுங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார், அப்படிப்பட்ட ஆள் யார் அல்ல? நான் அல்ல, உனக்கேற்ற சில போதகர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிடுவார். வாசிக்கலாம். அவன் பிரயாணமாய் போய், 3 வசனம், அப்போஸ்தலர் 9:3, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடீதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையில விழுந்தான். அப்பொழுது சத்தம் கேட்டதா இல்ல வார்த்தைகள் கேட்டதா? தெளிவாக there is a difference between the noise and the voice. There is a difference between the noise and the voice. இன்னைக்கு கூட வெளியே நிறைய வண்டிகள் போறது வரதெல்லாம் நம்ம காதில் அடிக்கடி விழுது. கார் அடிச்சுட்டு போனா விழுது. சில சத்தங்கள் கேட்குது, அதெல்லாம் நாய்ஸ். ஆனா கர்த்தர் பேசுறது என்னது? வாய்ஸ். இங்க சவுல் கிட்ட ஆண்டவர் பேசினாரா இல்ல சத்தத்தை மட்டும் வெளிப்படுத்தினாரா? பேசினார். எத்தனை பேர் சொல்றீங்க இரைச்சல் கேட்கணுமா அவர் வார்த்தைகள் கேட்கணுமா? விரும்புறவங்க மட்டும் சொல்லுங்க. இடி முழக்கம் கேட்கணுமா அவர் பேசுகிறது புரியணுமா? அவர் பேசுறது புரியணும். அவற்றை தெளிவா பேசினார். ஆமென். இங்க வாசிக்கிறோம், சவுலே, வாசிப்போமா? அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். எதை கேட்டான்? சத்தத்தை கேட்ட உடனே அவன் சொல்லுகிறான், சத்தம் கேட்குது ஆனா பேசுறது யாருன்னு? இது ஒரு நிலை, இது ஒரு பிரச்சனை தான். சத்தம் கேட்குது ஆனா பேசுறது யாருன்னு தெரியல. அநேக நேரம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதற்கு ஒரு பிரதான காரியம், சத்தம் கேட்குது ஆனா கர்த்தர் தான் பேசுறாருன்னு தெரியல. உடனே யாருன்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்லுகிற அடுத்த வசனத்துல, அதற்கு அவன் நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவர் தெளிவாய் சொல்கிறார், நான் பேசாத கல்லோ மரமோ மண்ணோ அல்ல, அடக்கி வைத்து 3 நாளிலே மண்ணாய் போனவன் அல்ல, 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவன். நான் இன்றைக்கு பேசுகிறேன், இனிமேலும் பேசுவேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் பேசுகிற தெய்வம். அவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிற இயேசு நானே. நான் செத்து போனேன், என்னை அறிவிக்கிறார்கள் என்று தான் நீ உபத்திரவப்படுத்த நினைக்கிறாய். இல்லை, நான் யாராயிருக்கிறேன்? ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் யாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு. அவ்வளவு தெளிவா பேசலாம். இப்போ கேள்வி என்னன்னா, இது அல்ல. ஆண்டவர் சவுல் இடத்துல பேசும்போது சவுல் மட்டும்தான் வந்தாரா இல்ல நிறைய பேர் வந்தாங்களா? சவுல் மட்டும்தான் வந்தாரா நிறைய பேர் வந்தாங்களா? அப்ப மற்றவர்களுக்கு ஒரே நேரத்தில் என்ன போய் சேர்ந்திருக்கணும்? சுவிசேஷம் போய் சேர்ந்திருக்கணுமே. அப்போ அவங்களும் உடனே எழும்பி சொல்லணும். ஒரு கூட்டமாக வந்திருக்கணும். தமஸ்குக்கு வந்து அனனியாவை சந்திக்கும் போது ஒரு கூட்டமாக சொல்லியிருக்கணும், நாங்கள் சவுல் எல்லாம் ஒன்றா வந்திருந்தோம் ஐயா, அவர்கிட்ட ஆண்டவர் பேசினாரு, எங்கள் காதில் இது விழுந்துச்சு, எங்களுக்கு பயங்கரமா இருந்துச்சு, இன்னைக்கு நாங்களும் எங்களை யாருக்கு ஒப்பு கொடுக்குறோம்? ஆண்டவருக்கு. ஆனால் அப்படி நடக்கலையே. 22 அதிகாரத்தை எடுங்க. அப்போஸ்தலர் 22 அதிகாரம் 7 - 9 வரைக்கும் வாசிக்கலாம். நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். ஆனா என் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்துச்சு? என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு, சொல்லுங்க, தேவ சமூகத்துக்கு ஆராதனைக்கு வந்த பிறகு கூட சிலர் வெளிச்சத்தை கண்டு பயமடைகிறோம். ஆனால் என்னோட பேசினருடைய சத்தத்தை அவர்கள் எங்கதான் இருக்கிறாங்க? கூட தான் இருக்கிறாங்க. ஒன்னாத்தான் வர்றாங்க, ஒன்னாத்தான் விழுந்தாங்க, ஒன்னாத்தான் வெளிச்சத்தை பார்த்தாங்க. வெளிச்சத்தெல்லாம் பார்த்தது உண்மைதான், விழுந்தது உண்மைதான். ஆனால் எது கேட்கவில்லை?
ஐயா இந்த ஆராதனைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா தான் வர்றோம், ஒரே நேரம் தான் வர்றோம். 8 to 10 எல்லாரும் ஆராதிக்கிறோம். அநேகர் வெளிச்சத்தை மாத்திரம் காண்கிறோம், அநேகர் பாவத்தில் விழுந்தவர்களாய் கிடைக்கிறோம், அநேகர் அவர் சத்தத்தை தாங்க முடியாமல் தாக்கு பிடிக்க முடியாமல் விழுந்தவர்களாய் கிடைக்கிறோம். ஆனால் முக்கியமான காரியம் அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆராதனையிலும் கூட அப்படித்தான். சிலருக்கு எது கேட்குது? அவருடைய சத்தம் கேட்குது. ஆனால் சிலருக்கு எது மட்டும்தான் தெரியுது? ஏதோ ஒரு வெளிச்சம். இன்னைக்கு எதையோ பற்றி பேசுகிறாங்க, இன்னைக்கு சத்தத்தை பற்றி பேசுகிறாங்க, இன்னைக்கு ஏதோ சவுலை பற்றி பேசுனாங்க, இன்னைக்கு ஏதோ மோசையை பற்றி பேசுனாங்க, இன்னைக்கு ஏதோ நடக்கிறத பற்றி பேசுனாங்க. அதுதான் ஏதோ புரிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு எது கேட்கல? சத்தம் கேட்குது. There is a difference between hearing and listening. கொஞ்சம் உற்று கவனிங்க. ஃபேன் சத்தம் கேட்கா, கீபோர்ட் சத்தம் கேட்கா. ஆனால் எல்லாருமே எதை தான் இப்போ கவனிச்சுட்டு இருக்கிறோம்? செய்தியை தான் கவனிச்சுட்டு இருக்கிறோம். அதுதான் வித்தியாசம். நம்ம கேட்கிறதற்காக அல்ல, நாம் கவனிக்கிறதுக்காகத்தான் கர்த்தர் நம்மோட பேசுறோம். Can you understand the difference? நம்ம கேட்கிறதுக்காக அல்ல, நம்ம கவனிக்கிறதுக்காக கர்த்தர் நம்மிடத்துல பேசுகிறார். இவங்கெல்லாம் கூட இருந்தாங்க, எல்லாருமே வெளிச்சத்தை பார்த்த உண்மை. இங்க கவனிங்க, எல்லாருமே எதை பார்த்தாங்க? வெளிச்சத்தை பார்த்தாங்க. எல்லாருமே ஆமென் பயம் அடைந்தாங்க, எல்லாருமே பயப்பட்டு விழுந்தாங்க. சவுலாகிய நானும் எதுல விழுந்தேன்? ஐயா வந்தது ஒன்னாத்தான். சொல்லுங்க பார்க்கலாம். வந்தது ஆராதனைக்கு வந்ததெல்லாம் ஒரே வேனில் தான் வந்தோம். எல்லாரும் கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எதே வாசல் வழியே தான் வந்தோம், ஒரே வாசல் வழியே தான் வந்தோம். எல்லாரும் ஒன்னாத்தான் வெளிச்சத்தை பார்த்தோம், எல்லாரும் ஒன்னாத்தான் விழுந்தோம், எல்லாரும் ஒன்னாத்தான் கை தட்டினோம், எல்லாரும் புறப்பட்டு போகும்போது ஒன்னாத்தான் போறோம். ஆனால் சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் பேச முடியும். கரங்களை வைத்து ராமேன் சொல்லுங்க. ஆண்டவர் என்னிடத்தில் தெளிவாய் பேச விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை வைத்து ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த வார்த்தையை திரும்ப ஒரு தடவை வாசிக்கலாம். என்னுடனே இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள், என்னுடனே பேசினவருடைய சத்தத்தை, அந்த வேர்டை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை. இன்னும் அந்த வேர்டை ஒரு தடவை சொல்லலாம். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை. ஏன்? ஆண்டவருக்கு பேச இஷ்டம் இல்லையா? உண்மையா சொல்லணும்னா ரகசியமாய் சொல்ல வேண்டியதை கர்த்தர் ரகசியமாய் தான் சொல்லுவார், தனியாய் சொல்ல வேண்டியதை கர்த்தர் தனியாய் தான் சொல்லுவார். ஆமென். அறைக்குள்ளே சொல்ல வேண்டியதை அறைக்குள்ளே தான் சொல்லுவார், தனி ஜெபத்தில் சொல்ல வேண்டியதை தனி ஜெபத்தில் தான் சொல்லுவார், பகிரங்கமா சொல்ல வேண்டியதை பகிரங்கமா சொல்லுவார், தனியாய் சொல்ல வேண்டியதை தனியாய் சொல்லுவார். எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை தட்டி சொல்லுங்க. என்னோடு பேசுகிற அந்த சத்தத்தை கேட்கும்போது நான் ஒன்றை புரிந்து கொள்கிறேன், அவர் என்னிடத்தில் குறிப்பிட்டு நேரடியாக சொல்ல வேண்டிய காரியங்களை என்னிடத்தில் பேசுவார். நான் கேட்க வேண்டும், என் செவிகள் ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த விஷயம் யாருக்கு மட்டும்தான் வேணும்? இதை யார்கிட்ட மட்டும்தான் பேச வேண்டியிருக்கு? சவுல்கிட்ட மட்டும்தான் பேச வேண்டியிருக்கு. இது யார்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கூட எத்தனை பேர் வந்திருப்பாங்க? ஒரு 10 பேர் வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கிடுவோமே. அந்த 10 பேரையும் கர்த்தர் ஊழியத்துக்கு தெரிந்தெடுத்தாரா? நல்லா கவனிங்க. புறப்பட்டது யாரு? 10 பேர். 10 பேர்னு வச்சுக்கிடுவோம். புறப்பட்டது 10 பேர் சவுலோட. குதிரைகளில் வந்தது யாரு? 10 பேர். வெளிச்சத்தை கண்டது யாரு? 10 பேர். விழுந்தது யாரு? 10 பேர். ஆனா சத்தத்தை கேட்கும் போது யாருக்கு மட்டும்தான் கேட்குது? ஏன்? எல்லார் மேலே அப்போஸ்தல அபிஷேகம் அல்ல, எல்லார் மேலே ஊழி அபிஷேகம் அல்ல, எல்லாரை கர்த்தர் இந்த ஊழியத்துக்காய் பிரித்தெடுக்கவில்லை. எவனை கர்த்தர் பிரித்தெடுத்தாரோ அவனிடத்தில் கர்த்தர் பேசினார். நான் ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிக்கணும். என்னிடத்தில் கர்த்தர் பேசுகிறார் என்றால் எல்லாரிடத்துல பேசாத ஒரு காரியத்தை கர்த்தர் என்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னா there is a purpose. Don't miss that. அதை இழக்காதீங்க, அதை அவித்து போட்டு விட வேண்டாம். எல்லாரிடத்துல பேசாத ஒரு காரியத்தை உங்களிடத்துல மட்டும் திரும்ப திரும்ப கர்த்தர் உணர்த்தி கொண்டே இருப்பார் என்றால் உங்களை கொண்டுதான் அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அவ எதை கேட்கணும்? தேவ சத்தத்தை. எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? திரும்பவும் இந்த காரியத்தை ஆண்டவர் சமூகத்துல யோசித்து பார்த்தா எல்லாரும் இடத்துலையும் பேசல. ஆனா யார்கிட்ட மட்டும்தான் பேசுறாரு? சவுல்கிட்ட மட்டும்தான். எல்லாரும் மேலே ஒரே அழைப்பை கர்த்தர் வைக்கல, அதனாலதான் அவன்கிட்ட மட்டும் பேசுறான். எல்லாரும் குறித்த தேவ திட்டம் அது இல்லை, அவன்கிட்ட மட்டும்தான் கர்த்தர் பேசுறான். உங்ககிட்ட சில காரியத்தை பத்தி பேசிட்டு இன்னும் நீங்க அதுல அடுத்த கட்டத்துக்குள்ள நகரலன்னு சொன்னா இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க பேசியிருக்கிறீர், இவங்கிட்டலாம் பேசாத காரியத்தை என்கிட்ட மட்டும் நீங்க பேசுறீங்கன்னா there is a purpose. there is a purpose. சொல்லுங்க பார்க்கலாம். there is a purpose. மற்றவங்ககிட்டலாம் பேசாத விஷயத்தை என்கிட்ட மட்டும் ஏன் ஆண்டவர் சொல்லணும்? மற்றவங்களுக்கு கொடுக்காத ஒரு பாரத்தை எனக்கு மட்டும் ஏன் கொடுக்கணும்? மற்றவங்கள்ட்ட உணர்த்தாத காரியத்தை என்கிட்ட மட்டும் ஏன் ஆண்டவர் அடிக்கடி உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும்? ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு செய்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டேன். முன்னே பேசின சத்தம் எப்படிப்பட்டதா இருந்தது?
எக்கால சத்தம் போல என்னிடத்துல பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இப்பொழுது சத்தமாய் மட்டுமல்ல, ஒரு வார்த்தையாய் வருகிறது. என்ன வார்த்தை? சத்தமா சொல்லுங்க, என்ன வார்த்தை? இங்கே ஏறி வா. என்ன வார்த்தை? இங்கே ஏறி வா. கடைசி நாட்களை நோக்கி நாம் சமீபித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை இங்கே நாம் எழுத்தின்படி பார்த்தால் அங்கே பேசிக் கொண்டிருந்த சத்தம் யோவானை பார்த்து சொல்லுகிறது, இங்கே ஏறி வா. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே இதை பார்த்தால் இதனுடைய கிரேக்க வார்த்தை, பைபிள் காலேஜ் படிச்ச பிள்ளைங்களுக்கு இந்த வார்த்தையை தெளிவாக சொல்லிக் கொடுத்திருப்பாங்க. இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை ஹார்பஸோ. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சர்ச்சுக்கு போய் என்ன படிச்சீங்கன்னு சொன்னா, நான் ஹார்பஸோ படிச்சேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வார்த்தை? ஹார்பஸோ. ஹார்பஸோ, இங்கே ஏறி வா. இங்கே ஏறி வா அப்படிங்கிறதுக்கு கிரேக்க வார்த்தை என்ன போட்டுக்குன்னா ஹார்பஸோ. ஹார்பஸோன்னா என்ன அர்த்தம் சொன்னா, பிடுங்கிக் கொள்ளுதல்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? பிடுங்கிக் கொள்ளுதல் அர்த்தம். எதை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், சபைக்கு இந்த காலத்திலே ஒரு திறந்த வாசலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு காலம் வரும்போது அந்த வாசல் அடைக்கப்படும். அந்த காலம் முடியும் போது, சபையின் காலம் முடியும் போது, பரிசுத்த ஆவியின் காலம் முடியும் போது, கடைசி காலம் முடியும் போது, ஆமென், கர்த்தர் ஆமென் பிரதான தூதனோடும் எக்கால சத்தத்தோடும் மேகத்தில் இறங்கி வரும்போது சபையை பார்த்து சொல்லுவார், மணவாட்டியே இங்கே ஏறி வா, இங்கே ஏறி வா என்று அவர் பிடுங்கிக் கொள்ளும்போது யாருக்கு கேட்கும் தெரியுமா? ஆயத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் கேட்கும். எல்லாரும் கேட்குமா? ஆயத்தமா இருக்கவங்களுக்கு கேட்குமா? செய்தியை கவனிக்கிறீங்களா? அப்படி யாருக்கு கேட்கும்? நான் கேட்ட உடனே மனம் திரும்பி முழங்கால் போட்டு போயிடுவேன்னு சொல்றதுக்குரிய காரியமெல்லாம் அல்ல. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. we are near, we are ahead of the last days. ஒரு 3 நாளுக்கு முன்னாடி நானும் நம்ம சர்ச்சில் ஒரு தம்பி பேசியிருந்தோம். ஒரு காரியத்தை ஷேர் பண்ண நான் கேட்ட ஆச்சரியமா இருந்துச்சு. செல்போன் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்குதா குறைஞ்சிட்டு இருக்குதாமா? செல்போனோட டெக்னாலஜி நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்கா குறைஞ்சிட்டு இருக்கா? ஐபோன்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் என்ன வரணுமோ வந்துருச்சு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, செல்போன் ஹேஸ் ரீச் இட்ஸ் சேச்சுரேஷன் பாயிண்ட். இதுக்கு மேலே ஃபோனில் ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை அப்படி சொல்லிட்டு, எலான் மஸ்க் டெஸ்லாவோட கம்பெனியுடைய ஃபவுண்டர் அவன் சொல்கிறான் பாருங்க, ஃபோனை வச்சு நீ என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பிள்ளைங்க நல்லா கவனிங்க, ஃபோனை வச்சு நீ என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் ஒரு சிப்பு நம்ம தயாரித்து தலையில் ஒரு இன்ஜெக்ஷன் வழி இன்ஜெக்ட் பண்ணிட்டா போதும், நீ நினைக்கிற படத்தை கண்ணிலே பார்க்கலாம். எதுவுமே உனக்கு புரிஞ்சா? நீ நினைக்கிற படத்தை கண்ணிலே பார்க்கலாம். ஏடிஎம்க்கு போயிட்டு பணம் வரட்டும்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? வரும். நீ என்ன சொல்றியோ அதை என்ன பண்ணும்? செய்யும். நீ என்ன நினைக்கிறியோ அது ப்ராசஸ் பண்ணும். அந்த அளவுக்கு ரிசர்ச் இப்போ அடுத்த லெவலில் போயிட்டு இருக்கு. இப்போ நான் கேட்குறேன், நம்மெல்லாம் எங்கே இருந்துட்டு இருக்கிறோம்? எந்த காலத்தில் இருக்கிறோம்? கொஞ்சம் பதில் பேசுங்க, சின்சியராக கவனிங்க. எங்கே இருந்துட்டு இருக்கிறோம் நம்ம? கடைசி காலத்தில். இந்த கடைசி காலத்தில் எல்லாருக்கும் பொதுவான சத்தம் இது அல்ல. ஒரு சத்தம் கேட்கும், மற்ற சத்தத்தை குறித்து சொல்லவில்லை. இங்கே ஒரு சத்தம் கேட்கும், இது எல்லாருக்கும் அல்ல, ஆயத்தமாய் இருக்கிற மணவாட்டி திருச்சபைக்கு மட்டுமே. கடைசி காலத்தில் எப்போ வேணாலும் வரலாம், எந்த ராத்திரியில் வரலாம், எந்த பகலில் வரலாம். நான் சொல்றேன், திருடன் வருகிற விதமாய் அவர் எதிர்பாராத வேளையில் வருவார். நாம் உறங்கிக் கொண்டிருந்தாலும், நாம் விழித்துக் கொண்டிருந்தாலும் இருதயம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு மட்டுமே இங்கே ஏறி வா என்கிற சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். அவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்துக்குள்ள வர்ற கர்த்தர் பிரியப்படுறார். எத்தனை பேர் சொல்லி, இந்த நாளில் இருந்தாவது ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில் உண்டாகட்டும். அடுத்த வாரங்களில் சில சாட்சிகள் நம்ம கேட்கலாமே, வருகிற நாட்களில் சில அனுபவத்தை சொல்லலாமே. நான் ஆண்டவர் சத்தத்தை கேட்க ஆரம்பித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் இன்னைக்கு பவுலை பற்றி பேசுகிறோம் தெரியுமா? அவன் கர்த்தர் சத்தத்தை கேட்டான். ஏன் மோசேயை பற்றி பேசுகிறோம் தெரியுமா? கர்த்தர் சத்தத்தை கேட்டான். ஏன் ஏனோக்கை பற்றி பேசுகிறோம்? கர்த்தர் சத்தத்தை கேட்டான். யாரெல்லாம் கர்த்தர் சத்தத்தை கேட்டார்களோ அவர்களை அடுத்த சந்ததியார்கள், அடுத்த தலைமுறைகள் பேசும். நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்கோம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் சொல்லுவார்கள், பேர பிள்ளைங்க சொல்லுவாங்க, அடுத்த தலைமுறை சொல்லும், எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரு, என் பாட்டி ஒருத்தர் இருந்தா, அவ கர்த்தர் சத்தத்தை தெளிவா கேட்கிற அனுபவம் உண்டு. அந்த அனுபவங்கள் இன்றைக்கும் எங்களுக்கு வேண்டும் என்று தலைமுறைகள் சொல்லும்படி கர்த்தர் நம்ம எழுப்புவா. ஹல்லேலூயா. ஆனா ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? செவிகள் ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், எது ஆயத்தமா இருக்கணும்? முழங்கால் போடுவோம், அப்படி செபிக்க ஆரம்பிக்கலாம். எங்கள் செவிகள் ஆயத்தமா இருக்க வேண்டும். என் செவிகளுக்கு வித்தியாசப்படுத்துகிற ஆமென் அனுபவம் வேண்டும். ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போறோம். ப்ளீஸ். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏதாவது உணர்த்தினா அதை மனசுல
பதிச்சு வச்சு ஜெபிங்க. ஆமென். 19 ஆண்டவர் பேசுறது இல்ல, உங்களிடத்துல ரகசியமாய் பேச வேண்டியதை உங்களிடத்துல மட்டுமாய்த்தான் பேசுவா. கூட்டத்தில் இருக்கும் போதும் கர்த்தர் பேசுவா, தனியா இருக்கும் போதும் பேசுவா, பிரயாணப்படும் போதும் பேசுவா, தங்கி தாபரிக்கும் போதும் பேசுவா, பகலிலும் பேசுவா, இரவிலும் பேசுவா, தூங்கும் போதும் பேசுவா, விழித்திருக்கும் போதும் பேசுவா, வேலை பார்த்து கொண்டிருக்கும் போதும் பேசுவா, இளைப்பாரி கொண்டிருக்கும் போதும் பேசுவா. நாம் ஆராதிக்கிற தேவன் பேசுகிற தேவன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீர் பேசுகிற தேவனாமே, நீர் என்னிடத்துல பேசுவீராக. எல்லாரும் வாய் திறக்க ஆரம்பிக்கட்டும். நீங்க ஜெபிங்க. ஒரு சிம்பிள் பிரேயர். யூ ஸ்பீக் unto me Lord. கேளுங்கம்மா, கேளுங்கம்மா, வாய் திறந்து கேளுங்கய்யா. ஆண்டவர் வார்த்தையை கேட்கிற நாம் அந்த அனுபவத்துக்குள்ள வர கர்த்தர் பிரியப்படுகிறார். Take me to the place where you are. Oh, draw me nearer to you. உங்க கிட்ட என்னை கொண்டு வாங்க ராஜா. உங்க சத்தத்தை கேட்கிற அனுபவத்தை தாங்க. எல்லாரும் கொஞ்சம் பயபக்தியோடு ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி, கண்களை மூடி உங்க வாய் திறக்க ஆரம்பிக்கட்டும். உங்க சத்தம் எழும்பட்டும். நீ பேசினால் அவர் பேசுவார், நீங்கள் பேசினால் அவர் பேசுவார், நீங்கள் அவரிடத்தை நோக்கி கூப்பிட்டால் அவர் வாக்கினால் மறுமொழி கொடுப்பார். எல்லாருடைய சத்தங்களும் எழும்ப ஆரம்பிக்கட்டும். ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். தேவனே, உம் சத்தத்தை தெளிவாய் கேட்கிற அனுபவத்தை தாங்க. என் ஆவிக்குரிய காதுகள், என் ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படுவதாக. தேவனே, உம் சத்தத்தை கேட்கிற செவிகளாய் என் செவிகள் மாறுவதாக. யாரை கர்த்தர் ஆயத்தம் என்று காண்கிறாரோ அவனிடத்தில் தான் பேசுவா. யாரிடத்தில் பேசினால் பிரயோஜனப்படுமோ அவனிடத்தில் தான் பேசுவா. தேவையில்லாமல் பேச மாட்டா, வீணானதை பேச மாட்டா, சோம்பேறிடத்தில் பேச மாட்டா, செயல்படாத இடத்துல பேச மாட்டா, கையில கொடுத்தா ஒன்றும் செய்ய மாட்டா, அவங்கிட்ட பேச மாட்டா. ஆனால் தேவனே என்னிடத்துல பேசும். என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. கையை கட்டி சும்மா நிக்காதீங்கப்பா. அல்ல, வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என்னிடத்துல பேசும். இத்தனை வருஷம் ஆச்சு, ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, அபிஷேகம் பற்றி இத்தனை வருஷம் ஆச்சு, ஆனா உங்க சத்தத்தை இன்னும் கேட்கிற அனுபவம் எனக்குள்ள இல்லையே. பிரத்யேகமாக என்னிடத்துல பேசுங்க. உன் சத்தத்தை தெளிவாய், ஆண்டவர் வார்த்தையை சொல்லலாம், உன் சத்தத்தை தெளிவாய் கேட்கிற அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. என் காதுகள் தீட்டப்படுவதாக, என் ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படுவதாக. உம் சத்தத்தை கேட்கிற அனுபவம் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து எனக்குள்ள உண்டாகட்டும். God is installing, hallelujah, God is installing his spirit in you so that you can hear his voice. ஆண்டவர் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் சில புதிய கிருபைகளை தருகிறார். அதனால் இன்றிலிருந்து அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம் துவங்கட்டும். ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாம். என் செவிகள் தீட்டப்படுவதாக. 2 நிமிஷம் அப்படி ஜெபிக்க போறோம். ஜெபிங்க. என் செவிகள் தீட்டப்படட்டும், என் செவிகள் தீட்டப்படட்டும். ஒரு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லாதீங்க, ஜெபிப்போம். என் செவிகள் தீட்டப்படட்டும், என் செவிகள் தீட்டப்பட. ஏதாவது வார்த்தையை சொல்லி ஜெபிங்க, வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. வெறும் தோத்திரம் மௌனமா வாய முடிச்சு இல்லை. ஆமே, நீங்க வாசிட்டு இருந்தாலும், நீங்க ஆப்ரேட் பண்ணாலும், நீங்க ஜெபிச்சுக்கிட்டே கேளுங்க ஆண்டவர்கிட்ட. உம் சத்தத்தை கேட்கிற அனுபவத்தை தாங்க. ப்ளீஸ் அவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். உங்க சத்தத்தை கேட்கிற அனுபவம். ஒரு பிள்ளை பிறந்ததுலேருந்து அப்பா சத்தத்தை கேட்டதில்லை, 20 வருஷம் ஆயிடுச்சு, அப்பா சத்தத்தை கேட்டதே இல்லைன்னா எவ்வளவு வேதனைப்படும். ஆனா 20 வருஷம் கழிச்சு முதல்ல தகப்பனை காணுது, அந்த சத்தத்தை கேட்குது, அந்த தகப்பனை முகமுகமா பார்க்குது, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு காலம் ஆயிற்று, அபிஷேகம் பற்றி எவ்வளவு காலம் ஆயிற்று, கிருபையை பற்றி எவ்வளவு காலம் ஆயிற்று. ஆனா ஒரு நாளும் அவர் சத்தத்தை நேரடியா கேட்கலையே. ஏதோ ஒரு செய்தி வழியா, ஊழியக்காரன் வழியா, இல்ல பாடல் வழியா தானே கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு கேளுங்க. உங்க சத்தத்தை நேரடியாய் கேட்கிற, என்னிடத்துல பிரத்யட்சமாய் பேசுகிற அந்த சத்தத்தை கேட்கிற அனுபவத்தை தாங்க. ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். என் செவி, ஆமென், பாவம் நிறைந்த செவியா இருந்தால் கர்த்தர் பேச முடியாது. பாவம் நிறைந்த செவியில அவர் எச்சரிக்கத்தான் முடியும், அவர் ரகசியத்தை பேச முடியாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் செவி தீட்டப்படட்டும், என் செவிகளில் கேட்கிற திறன் பெருகட்டும், என் செவிகளில் விருத்த சேதனை உண்டாகட்டும், என் செவிகளில் ஒரு பிரதிஷ்டை உண்டாகட்டும். சினிமா பாட்டை கேட்கிற காதுகளில் கர்த்தர் ரகசியத்தை பேச முடியாது. கெட்ட வார்த்தைகள் பேசும்போது அந்த இடத்துல நின்று சந்தோஷமா கேட்கிற காதுகளில் கர்த்தர் பேச முடியாது. சினிமா சீரியல் சத்தத்தை கேட்டு பழகின காதுகளில் கர்த்தர் பேச முடியாது. பரிசுத்தமான செவிகளில் அவர் ரகசியத்தை பேசுவார். இல்லை என்றால் இடிமுழக்கமாய்த்தான் அவருடைய சத்தம் இருக்கும்.
இருக்கும். என் செவிகளிலே ஒரு பிரதிஷ்டை உண்டாகட்டும். சொல்லுங்க, என் செவிகளிலே ஒரு பிரதிஷ்டை உண்டாகட்டும். உங்களால ரெண்டு சத்தத்தை கேட்டு கேட்டு வாழ முடியாது. either the world's noise or God's voice, கர்த்தருடைய சத்தம் அல்லது உலகத்தின் இரைச்சல். என் காதுகளை பிரதிஷ்டை பண்ணும்படி ஜெபிக்கிறேன். உங்க காதுல கையை வைங்க. உங்க காதுல கையை வச்சு சொல்லுங்க, என் செவிகள் பிரதிஷ்டை பண்ணப்படட்டும். எல்லா வார்த்தைக்கு இடம் கொடுக்க கூடாது. எல்லா வார்த்தையும் கேட்க கூடாது. என் செவிகளை தொடுவீராக. என் காதுகளிலே உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக. என் செவிகள் காலையிலும் கூர்மையானதா இருக்கட்டும். என் செவிகள் ராவிலும் கூர்மையானதா இருக்கட்டும். படுத்திருந்தாலும் என் செவிகள் விழித்திருப்பதாக. தூங்கிக் கொண்டிருந்தாலும் என் செவிகள் கவனித்திருப்பதாக. நான் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தாலும் என் செவிகள் உம்மை நோக்கி தீட்டப்பட்டதா இருப்பதாக. மாலையிலும் பேசுங்க, மதியத்திலும் பேசுங்க, இரவிலும் பேசுங்க. என் செவிகள் கூர்மையானதா இருக்கட்டும். தேவனே, நான் தனிமையில் இருக்கும் போதும் என்னோடு பேசுங்க. கூட்டத்தோடு இருந்தாலும் என்னோட பேசுங்க, என்னோட பேசுங்க. இன்றைக்கு இருந்து உங்க சத்தத்தை கேட்கிற அனுபவம் இங்கே அநேகருக்குள்ள உண்டாக போகிறது. அதற்காக நன்றி அப்பா. கர்த்தர் என்னிடத்துல பேசினார். கர்த்தரின் சத்தத்தை கேட்டு வானத்தை பார்க்கிறோமே, அவருடைய மகிமையை பார்க்கிறோமே. அந்த விஸ்தாரமான தேவன் அவர் பேசினால் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அவர் பேசினால் வாழ்க்கை மாறும். அவர் பேசினால் பாவம் நீங்கும். அவர் பேசினால் வியாதி மறையும். அவர் பேசினால் சூழ்நிலை மாறும். அவர் பேசினால் சில திட்டங்களை கொடுப்பார். அவர் பேசினால் பயன்படுத்த ஆரம்பிப்பார். அவர் பேசினால் நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, என்கிட்ட பேசுங்கப்பா, என்கிட்ட பேசணும் ஆண்டவரே. இன்றிலிருந்து உங்க சத்தத்தை கேட்கிற அனுபவம் எங்களுக்குள்ள உண்டாகட்டுப்பா. ஒரு பெத்த தகப்பனுடைய சத்தத்தை கேட்கலன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும். அல்லேலூயா. ஒரு சகோதரரை குறித்து முன்னாடி சொல்லுவாங்க, அம்மா அவங்க கூட வேலை பார்த்த ஒரு சகோதரர் பிறந்து 6 மாதத்துக்குள்ள அந்த தகப்பனார் இறந்து போனார். எனக்கு அடிக்கடி ஒரு வேதனை இருக்கும். அவங்க அப்பா சத்தம் எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஒரு குழந்தை, ஊமை குழந்தை, குருட்டு குழந்தை, தகப்பன் சாயல் எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் சொல்ல, ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகி இன்னும் ஒரு தடவை கூட அவர் சத்தத்தை கேட்கலன்னா நம்முடைய நிலைமை அதுதான். ஒரே ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட கேட்டுருங்க. இன்னையிலிருந்துப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்ப்பா. நாங்கள் வந்து சேரவில்லைன்னு சொல்லிடக்கூடாது. மலையின் அடிவாரத்திற்கும் எக்கால சத்தத்தின் இடத்திற்கும் அவருடைய சத்தத்தை கேட்கிற இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை என்று சொல்லிவிடக்கூடாது. ஐயா, உங்க சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவத்தை தாங்க. நெருக்கத்தின் பாதையிலும் கர்த்தர் பேசுவார். விசாலமான பாதையிலும் பேசுவார். எல்லாம் இருக்கும்போதும் பேசுவார், இல்லாமையிலும் பேசுவார். சில மனுஷங்க இல்லாமையில உங்ககிட்ட பேச மாட்டாங்க. சில மனுஷங்க நெருக்கமான பாதையில கைவிட்டுருவாங்க. ஆனா கர்த்தர் எப்பொழுதும் பேசுகிறவர். 2 கரங்களை உயர்த்தி சொல்லலாம், இன்றிலிருந்து உங்க சத்தத்தை கேட்கிற அனுபவம் எனக்குள்ள பெருக போகிறதப்பா. I will say that I hear the voice, I hear the voice of God. கர்த்தர் பேசினதை கேட்கிறோம் என்கிற அனுபவம் எங்களுக்குள்ள உண்டாவதாக. என் செவிகள் பிரதிஷ்டை பண்ணப்படுவதாக. ஆண்டவர் சிலருடைய செவிகளில் பிரதிஷ்டை விரும்புகிறார். இங்கே பேசுறது வேற பேச்சு, ஆனால் வீட்டுக்கு போன பிறகு வேற பேச்சு. இங்கே கேட்கறது வேற பாடல், வீட்டுக்கு போன பிறகு வேற பாடல். இங்கே பார்க்கறது வேற காரியம், வீட்டுக்கு போன பிறகு பார்க்கறதெல்லாம் வேற காரியம். செல்போன், டிவி எல்லாம் பரிசுத்தமானால் நல்லதா இருக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்க சத்தத்தை மட்டும் நாங்கள் கேட்டு பழக கிருபை தாங்க. தேவ சத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாயானால் மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு இனி நீ கவலைப்பட மாட்டாய். தேவன் பேசினதை கேட்டு பழகினால் மனிதர்களுடைய வார்த்தை உன்னை வேதனைப்படுத்தாது. தேவனுடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. பெண்மான்களை ஈனம் பண்ணுகிற சத்தம் எங்களோடு பேசும். கிருபையின் கரத்துகளை தாழ்த்தி தருகிறோம்.